வாட் இஸ் த சீக்ரெட் டு மேக் 100 crores? ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்கேல் பிக். இதுதான் மிகப்பெரிய கேம் பிரதர். கம்பெனி வளரணும்னா ஒரு பர்சன் கையில தான் இருக்கணும். அதாவது ஒன் இஸ் a hero and rest follows them. That will be a great success brother. அவனை மட்டும் என்னைக்குமே கூட வச்சுக்காதீங்க, அவனை என்னைக்குமே நம்பாதீங்க. வாழ்க்கையோட காரு போச்சு, வாங்கி கொஞ்ச நாள் தான் எல்லாம் போச்சு. ஆனா அன்னைக்கு நான் வீடியோ எடுத்தேன். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நாள், இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க நாள், இல்ல பண்ணி அங்க பிரச்சனை இருக்கு நாள், இந்த 3 கேட்டகரிக்கும் இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லா. ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 year கிட்டத்தட்டவே சொல்லலாம், நிறைய இடத்துல நீங்க அதிசயா அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்திருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த கோயம்புத்தூர் சைட்ல இருந்தீங்கன்னா த்ரிஷா அவங்க பிராண்ட் அம்பாசிடரா வச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த போஸ்டர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, நம்ம நிறைய பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப நாளா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட்ல. திடீர்னு என்னடா அது புதுசா கேள்விப்பட ஆரம்பிக்கிறோமே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின். சரி, யார் இது அப்படின்னு தேடி போய் பார்த்தா 30 வயசான ஒரு நபர் நூற்றுக்கணக்கான கோடிகளை ஆல்ரெடி சம்பாதிச்சு நான் இன்னும் போறேன் ப்ரோ, நான் இன்னும் குளோபலா போகணும், நான் இன்னும் பெருசா போகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு இப்படி ஒரு பாட்காஸ்ட் நடத்தணும் அப்படின்னு பேசின உடனே எனக்கு ஜென்ரலா நம்ம பாப்போல யார் கூட பேசுறோம் அப்படின்னு பாக்குறப்பமே பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஸோ அந்த எக்ஸைட்மெண்டோட ஐ எம் சோ ஹாப்பி டு வெல்கம் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் மில்லியனியர்ஸ் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ பிரதர். நம்ம ஊர்ல எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அளவா இருந்துக்கணும், நம்ம யதார்த்தமா யோசிக்கணும், வாழ்க்கையை பிராக்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு. உங்க வாழ்க்கையில எதுவுமே பிராக்டிக்கலா இல்ல ப்ரோ, எல்லாமே லார்ஜர் தென் லைஃபா இருக்குது. உங்களோட ஸ்டோரி ஏதோ KGF படம் மாதிரி இருக்குது. நம்ம ஆல்ரெடி பேசினதுனால நான் சில விஷயங்கள் நான் உங்களை பத்தி ஆடியன்ஸ்க்கும் சொல்லிடுறேன். 10 வயசுல அம்மா இறந்து போறாங்க. ஒரு பையனுக்கு எவ்வளவு ஒரு துயரமான ஒரு சம்பவம்ங்கிறது என்னால எக்ஸாக்டா புரிஞ்சுக்க முயற்சி செய்ய முடியுது. அங்க இருந்து ஒரு ஜேர்னி 30 வயசுல தமிழ்நாட்டோட டாப் ஆக்டர்ஸ் உங்க பிராண்டோட அம்பாசிடர், தமிழ்நாட்டோட டாப் பிசினஸ்மேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கிற எல்லா பவர்ஃபுல் பீப்புளும் அட் சம் பாயிண்ட் உங்க கூட பேசுறாங்க. அண்ட் யூ ஆர் நாட் டன். நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் சந்தோஷமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா இப்பதான் ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இஃப் யூ ஹேவ் டு டெல் சம்திங் அபவுட் யுவர் ஜேர்னி, எஸ்பெஷலி அந்த 10 வயசுல இருந்து இப்போ இந்த 30 வயசு வரைக்கும்னா நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறது, இது எதுவுமே நம்மளோட நார்மல் லைஃப்ல இருக்கக்கூடிய கனவுகள் கிடையாது. உங்களோட ஜேர்னியை நீங்க சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? 10 வயசுல ப்ரோ அம்மா இறந்துடுறாங்க. என் வாழ்க்கையில் அன்னைக்கு இருந்த ஒரு கனவு ஒவ்வொரு பேர்ல எவால்வ் ஆகிட்டே இருக்கும். 10 வயசுல என் கனவு நல்ல சாப்பாடா இருந்துச்சு. அது அந்த வெறும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இந்த கனவுல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இங்க நிக்குது. ஸோ 10 வயசுல அம்மா தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு 1 வயசு, பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படியே படிக்க ஸ்கூலுக்கு போவோம். அப்பாவும் வேலையை குவிட் பண்ணிடுறாரு. குவிட் பண்ணிட்டு தங்கச்சியை பார்த்துக்கணும், கொஞ்சம் சேவிங்ஸை வச்சுட்டு ஏதாவது கிடைக்கிற ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை வச்சுட்டு அப்பா பாட்டுக்கு அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே 10th வந்துடுறேன். அதுக்கு மேலே ரொம்ப வறுமை. அப்படியே கிரிக்கெட் விளையாட போகும்போது அங்கே போகும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருக்கும். அங்கே தான் எல்லாமே ஸ்டார்டிங் நம்ம ஜெர்னியில். அந்த ப்ரௌசிங் சென்டர்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதாவது ஒரு 50 ரூபா டெலிவரி டிக்கெட் போடுவார். ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சிருந்தாரு. டிக்கெட் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா டெலிவரி கொடுத்துட்டு வந்தா 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாரு. அப்படியே செகண்ட் ஹேண்ட் மொபைல் விற்கிறது அவர் கடையிலேயே. அப்படியே வைக்கும் போதெல்லாம் ஒன்று கிடைச்சிட்டே இருக்கும் நமக்கு. அப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் அந்த ப்ரௌசிங் சென்டர் அண்ணா தவறிடுறாரு. அவர் தவறிட்டாரோடனே அந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்களே, டெலிவரி கொடுக்கும்போது என்னோட ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்பேன். அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, என்னங்க அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சார் நான் அப்புறம் எல்லாத்தையும் எழுதி வச்சிடறேன். அப்புறம் அவர்கிட்ட ரெகுலரா ஒருத்தர் டிக்கெட் போட்டிருப்பாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு டிக்கெட் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு கொடுப்பா, அர்ஜென்ட்டுப்பா. அப்படி இல்லை சார், எனக்கு அது எப்படி போடணும்னு தெரியாது. இல்லப்பா போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றாரு. அன்னைக்கு தான் திங்க் பண்றேன், ஏன் இது நம்ம பண்ணி கொடுக்க கூடாது. ஒரு ஏஜென்சியா நம்ம ஏஜென்சின்னு இல்ல பிரதர், நான் இண்டிவிஜுவல் கேக்குறாங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். ஏஜென்சி போட்டு வந்து கொடுத்தா அவர் 50 ரூபா கொடுப்பாரு. அந்த ஓனருக்கு போட்டு கொடுத்தாரு. அவர் 300 ரூபா கொடுத்தாரு. அந்த 300 ரூபா தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அந்த உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்போ ஒரு 16-17 வயசு இருக்கும் பிரதர். இப்போ நீங்க டைம் டிராவல் பண்ணி அந்த 16 வயசுக்கு போக முடியும்னா அந்த 300 ரூபாய் வாங்கின நொடி எப்படி இருந்துச்சு? இந்த சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இத்தனை கோடிகள் சம்பாதிக்கும் போது இல்லை. அந்த 300 ரூபாயோட சந்தோஷம் வேற. அந்த 300 எடுத்துட்டு போய் அந்த 300 செலவு பண்ணல. அந்த 300 எடுத்து விசிட்டிங் கார்டு அடிச்சேன். எல்லாரும் கேட்கறாங்களே விசிட்டிங் கார்டு அப்ப விசிட்டிங் கார்டு என்னன்னு தெரியாது. அப்போ போய் ஒரு கம்பெனில போய் சாம்பிள் வாங்கிட்டு அது இனி நான் இருக்கு மாருதி பிரிண்டர்ஸ் எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒரு கடை இருக்கு. அங்க கொண்டு போய் கொடுத்து அந்த 300 ரூபாய் ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த 300 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு 300 கோடிகள் 400 கோடி 500 கோடின்னு டர்ன் ஓவர்னு இன்னைக்கு ஏன் வச்சு போயிட்டு இருக்கோம் பிரதர். இன்னைக்கு நீங்க கோடிகள்ல பேசுறீங்க.
பட் அன்னைக்கு அந்த பையன் கிட்ட போய் நீங்க அந்த பையனா யோசிக்கணும், அந்த சின்ன மணிகண்டனா யோசிக்கணும்னா உங்களோட விஷன் என்ன, ஏன் இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க, உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன, ஏன் இதை ஒருத்தன் பண்ணணும். உண்மையிலே எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்குது. நான் வந்து 10 வயசுல என்ன யோசிச்சிருப்பேன், கார்ட்டூன் பார்க்கணும், சீக்கிரமா ஸ்கூல் முடிச்சு வந்தா கார்ட்டூன் பார்க்கணும். கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து தமிழ்ல வந்து கார்ட்டூன் போடுவாங்க, அது கொஞ்சம் சீக்கிரமா வந்தா பார்க்க முடியும். 15 வயசுல என்ன யோசிச்சிருப்பேன், ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸோட புது பாட்டு வந்தா பாத்துறணும். ஜென்யூனா சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு டீனேஜர் என்ன அவ்வளவுதான் யோசிச்சிருப்பேன். பட் நீங்க வந்து அந்த ஒரு 15 வயசுல வந்து ஒரு 300 ரூபாய் வச்சு விசிட்டிங் கார்டு போட்டோம்னு யோசிக்கிற ஒரு ஆட்டிடியூடே இருக்குல்ல, அது எனக்கு கிடையாது. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க தான் வந்து அடுத்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு வரவங்க தான் நிறைய இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அதுக்கான எனக்கு ஒரு கியூரியஸ் கொஸ்டின் வந்து, ஏன் அதை பண்ணீங்க, உங்க மைண்ட்ல என்ன இருந்துச்சு அப்போ? வறுமைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரதர். அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். எங்க வீட்டுல யாருமே பிசினஸ் ஆரம்பிச்சது இல்லை, எங்க அப்பாவும் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தா, எல்லாமே ஒர்க்கிங். ஸோ அந்த வறுமையில வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணும்ல, அந்த வறுமையை பீட் பண்றதுக்கு. அப்படிங்கும்போது மைண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வறுமையை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வறுமையில் இருக்கோம் நம்ம அப்படின்னு சோர்ந்து போகாம அந்த வறுமையை அட்வான்டேஜா வச்சு யோசிச்சு பண்ணதான் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னி. அது ஆண்டர்பிரினர் ஜர்னி தெரியாது, ஏதோ நமக்கு நம்ம செஞ்சுக்கணும் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சு ஓடினதுதான். அப்புறம் அப்படியே அந்த விசிட்டிங் கார்டு அடிச்சோம். அதாவது வாழ்க்கையில நிறைய பேர் நினைக்கிறாங்க சம்பாதிக்கிறது செலவு பண்றதுன்னு நினைக்கிறாங்க. சம்பாதிக்கிறது சேமிச்சு ஒரு எம்பையரை பில்ட் பண்றது, அதுல பார்ட் தான் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்குது. எனக்கு வந்து பர்சனா யோசிச்சு பாக்குறப்போ, ஒரு தனிப்பட்ட முறையில நம்ம வந்து உங்களுக்கு மென்டார்னு யாராவது இருந்தாங்களா? அன்னைக்கு ஸ்டேஜ்ல மென்டார் யாரும் இல்ல. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல போகும்போது ஸ்கேலிங் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதாவது அவங்கள ஃபர்ஸ்ட் மென்டார்னு வைக்க மாட்டோம், இன்ஸ்பிரேஷன் நினைப்போம். இவங்கள மாதிரி நம்ம பிசினஸ் மேன் ஆகணும், இவங்கள மாதிரி வளரணும், இவங்கள மாதிரி நம்மளோட ஒரு எம்பையர் பில்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஜர்னியில் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரியான பீரியட் ஆஃப் டைம் அரௌண்ட் ஒரு நல்ல டர்ன் ஓவர் பண்ணி நம்ம வரும்போது ஒரு 25 இயர்ஸ் 26 இயர்ஸ்ல மென்டார்ஷிப் நிறைய பேர் அவங்களே வந்து நம்மளோட சக்சஸை பார்த்து இந்த பையன் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கானே, சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய மென்டார்ஷிப் கிடைச்சாங்க. அந்த மென்டார்ஸோட அட்வைஸ் எல்லாம் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் எடுத்துக்கிட்டேன். டிசிப்ளின், ஒழுக்கத்தையும் ரெஸ்பெக்டையும் நான் எப்பவுமே முதல் நாள் ஒரு பர்சன் எப்படி பழகணும் அதை வந்து கடைசி வரைக்கும் வைப்பேன். நிறைய பேர் காசு வரும்போது மாறிக்கிறாங்க பிரதர், நானே பாக்குறேன். அப்படி மாறக்கூடாது, நம்மளா இருக்கணும். நான் என் 16 வயசுக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். ஸோ அந்த மென்டார்ஷிப்போட அட்வைஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்க சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஸ்டோரியா மட்டும் கேட்காம இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதான் கேம். நிறைய பேர் கேட்டு போயிடுவாங்க. பவர் ஆஃப் லிசனிங் ஒன்று இருக்கு, பவர் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் இருக்கு. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஐ கேன் see many people they have a power of listening. இந்த பவர் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் வரும்போது அந்த ரிஸ்கை பார்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. நம்மள மாதிரி பிசினஸ் எங்க ஜெயிக்கிறோம், நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க எங்கன்னா நிறைய பேர் நீங்க இன்ஸ்பிரேஷனா பார்த்திருப்பீங்க. இந்த பவர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த பவர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் தான் கேம் பிரதர். மணிகண்டனுக்கு நான் இன்னைக்கு இருக்கிற மணிகண்டன் கேட்கல, அந்த கனவோட வறுமையில இருக்கிற கோபம், சம்பாதிக்கணுங்கிற வெறியில இருக்கிற மணிகண்டனுக்கு ஒரு மென்டார் இருந்திருந்தா, 25 வயசுல கேட்கல, ஆரம்பத்துல இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கும் பிரதர். அன்னைக்கு வயசு வந்து அதான் ஏஜ் பிளேஸ் a பிக் நம்பர். அன்னைக்கு நமக்கு யாரு சொன்னாலும் நமக்கு எதிர்பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து செல்போன் பார்க்காத, டிவி பார்க்காம, அன்னைக்கு நம்ம அவங்க எதிரியா பார்ப்போம். அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க, நல்லா படிச்சு பெருசாகணும்னு சொல்ல மாதிரி. அந்த மாதிரி மென்டார்ஸ் நமக்கு ஹீட் பண்ணும்போது அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீ என்னடா சொல்ற, நான் என்ன கேட்கறது, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் பிரதர். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் இதையும் கேட்டேன்னு சொல்லிடுறேன், நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு அதை தான் பண்ண போறோம். இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் அப்படிதான், நீ என்னடா பெரிய ஆளு, நான் பெரிய ஆளாய் காமிக்கிறேன்டா நினைக்கிற பசங்க தான். ஆனாலும் நம்மளுக்கு நிறைய டைம் தெரியாம இருக்கிறது என்னன்னா, சம்டைம்ஸ் அந்த பாதையை ஆல்ரெடி ஒருத்தங்க தாண்டி போனவங்க இந்த பாதை இப்படி வரும், இப்படி தாண்டி போ அப்படின்னு சொல்றதை கேட்டுக்கிட்டோம்னா அது நல்லது. வாழ்க்கையில 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒண்ணு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம்னா, டேய் பெயிண்ட் அடிச்சிருக்கடா தொடாதரா அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் மக்கள் என்ன, பெயிண்ட் அடிச்சிருக்கா தொடாதரானா, ஓ அப்படியா, சும்மா போயிருப்பான், இப்படி சொன்ன உடனே போய் தொட்டு பார்த்துட்டு ஆமா பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு போவான். இதுல நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போறது யாருன்னா, the first kind of people. அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கு தொடாதனா அந்த கை தேவையில்லாம அழுக்காக ஆகுது, வாழ்க்கையை தாண்டி போ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு பிசினஸ் பெருசா பில்ட் பண்ணும், ஒரு எம்பையரை பில்ட் பண்ணணும். இன்னைக்கு அதிசயா வந்து 100கணக்கான கோடி 30 வயசுங்கிறது ஈஸி கிடையாது. கண்டிப்பா பிரதர், நீங்க வந்து ஒரு 0 எம்ப்ளாயில ஆரம்பிச்சு நீங்க ஒரு 350 பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எனக்கே சொல்லிப்பேன், எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து நான் பார்ட்டி போக முடியாது, ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன். நம்ம தான் பேசிட்டு இருக்கோமே, எல்லாரும் மாதிரி வந்து எனக்கு சண்டே லீவ் கிடையாது. என் ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் சண்டே லீவ் இருக்கும், ஆனா எனக்கு அது கிடையாது. எல்லாருக்கும் டைமிங் வந்து எப்பனாலும் வந்துட்டு போலான்னு சொல்ல முடியும், ஆனா எனக்கு அது கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் நான் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணிருக்கேன், எனக்குன்னு வந்து ஒரு பர்சனல் டே என்னனாலும் பண்ணலாம்னு இல்லையே, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டைம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ண முடியலையே. ஆனா நான் என்ன கன்வின்ஸ் பண்ணிப்பேன்னா, அதனால தான் நான் இந்த ஹசில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இது கிடைக்குது, அந்த ரிவார்டும் கிடைக்குது. அது எல்லாருமே அந்த ஹசில் பண்ண முடிஞ்சு அந்த ரிவார்டும் கிடைக்குது. நான் எனக்கு சொல்லிப்பேன், நீங்க நிறைய இழந்திருப்பீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹசில் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாப்பா வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க 15 நாளுக்கு ஒருத்தர் நீங்க பார்க்க கூட செய்றீங்க, மேட் ரன். பட் இப்போ உங்களுக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், நிறைய தாண்டி வந்திருக்கீங்க, அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம பேக் டு மணிகண்டன் டே 1 போறப்போ, ஹவு டு ட்ரீம், என் கனவு என்னன்னே தெரியலன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு இதுதான் என் கனவா, இதுதான் என் வாழ்க்கை லட்சியமானு குழம்பி இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கும். ஹவு டு ட்ரீம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எந்த கனவுமே
எடுத்தோடனே ஒரு மிகப்பெரிய கனவா ஸ்டார்ட் ஆகாது. ஒரு ஜர்னியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. ஒரு ரேஸ் ஓடலாம்னா ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் ஓடு, அப்புறம் 200 மீட்டர் ஓடு, 300 மீட்டர் ஓடு, 1000 மீட்டர் ஓடுனா தான் ரேஸ் ஸ்டார்டிங். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கே பாதி பேர் தயங்குறதுனால தான் அச்சீவ்மெண்ட்டுக்கே வர முடியல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. அது சின்னதா தான் இருக்கும், பயங்கர கஷ்டமா இருக்கும். the how much you sacrifice your life is how much you get succeeded. சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பி. சிலதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், நீ சாக்ரிஃபைஸ் பண்றது பெரிய விஷயமா நினைப்பீங்க. சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு விஷன் போக போக உங்க விஷன் மாறிட்டே இருக்கும் எவ்ரி ஸ்டேஜ்ல. அதாவது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், எம்ப்ளாயி பிசினஸ் மேன் கிடையாது. நீ செய்யற தொழிலை கரெக்டா செஞ்சுட்டே இரு. உனக்கு கரெக்டான பீரியட் ஒரு ஜாக்பாட் அடிக்கும். அந்த ஜாக்பாட் வந்து சொல்லி வச்சலாம் வராது. கரெக்டா கன்சிஸ்டன்டா சாக்ரிஃபைஸ் பண்ணி உழைக்கிறவங்க தான் ஜாக்பாட் வரும். அதான் உனக்கான சக்சஸ். அதாவது என்னோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ரௌசிங் சென்டர்ல நான் செய்யற வேலையை சின்சியரா செஞ்சுட்டு இருந்தேன். அது எனக்கு ஜாக்பாட் அடிக்கும், இன்னைக்கு இவ்வளவு பெரிய எம்பையர் ஆகும்லாம் தெரியாது. செஞ்சுட்டு இருந்தனால அன்னைக்கு நான் கொண்டு போய் டெலிவரி பாயா இருக்கும் போதும் அது டெலிவரி வேலையை சின்சியரா செஞ்சனால மட்டும்தான் அந்த கஸ்டமர்ஸ் நம்பினாங்க. எடுத்த போன் வந்துச்சு. அந்த ஜர்னி ஒரு சின்னதாக ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஸ்கெயிலா மாறிச்சு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமும் உருவாயிருக்கு. சோ ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்கெயில் பிக். இதான் மிகப்பெரிய கேம் பிரதர். கன்சிஸ்டன்சியோட இருக்கீங்கன்னா ஜாக்பாட் உனக்கு தேடி வரும். நீ ஜாக்பாட்டை தேடி போக வேண்டியது இல்லை. ஸோ கன்சிஸ்டன்ட், sacrifice and dedication will give you a large scale success. ஸோ ட்ரீம்ங்கிறது வந்து நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிரு, யோசிக்காத. அண்ட் அதுல இருந்து கன்சிஸ்டன்டா அந்த ஸ்டெப் வச்சுட்டே நீ அச்சீவ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் இருக்கிற முதல் கொஸ்டின், ஆரம்பிக்கணும்னு தெரியும். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணணும், நான் வந்து ஒரு இன்ஃபுளுசர் ஆகணும், ஆனா என்கிட்ட இந்த கேமரா இல்லையே, அந்த கேமரா 6 லட்சம் ரூபாய் இருக்கும், என்கிட்ட அந்த கேமரா இல்லையே. அப்ப எனக்கு சில தியரிஸ் இருக்குது. பட் இன்னைக்கு நான் உங்களோட தியரியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறது? இதுன்னு இல்லை, எந்த ஃபீல்டா இருந்தாலும் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். எதுதான் ஆரம்பிக்கிறதுனா என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமா, ரைட். ஆமா. எதுவும் கவுத்தம் பண்ண ஃபெயிலியர் ஆயிரும். பிளானிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் த பிளான்? உனக்கு எங்க போகணும், என்ன பண்ணணும், பிளான் எழுதிக்கோ. அந்த பிளான் எடுத்துட்டு இன்னைக்கு வயபிலிட்டி பாரு. இன்னைக்கு இந்த லைஃப்ல நான் பண்ணனா கரெக்டா இருக்குமா, கரெக்டா இருக்காதா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணிக்கோ. அப்புறம் ஒரு 30 நாளைக்கு அந்த அதை ட்ரீமை மனசுல வச்சுக்கோ. 30 நாள் கழிச்சு உனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு மனசு சொல்லிச்சுன்னா தென் தட் இஸ் யுவர் விஷன். அப்புறமா அது பண்றதுக்கு பணமோ காசோ எதுவுமே தேவையில்லை. கெட் இன் டு இட், லேர்ன் த ஸ்விம்மிங் அண்ட் டு இட். முதல்ல குதிச்சிருங்க. நீங்க தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு யோசிக்கிற. ஆமா. ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் தெரியாம குதிச்சுனா நீச்சல்ல உள்ள போயிடுவேன். சோ அதுக்கு ஒரு சேஃப்டி மெஷர், ஒரு சிம்பிளா ஒரு ஜாக்கெட் போட்டு ஸ்விம்மிங் பூல் குதிச்சுனா அட்லீஸ்ட் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கலாம். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் அடிச்சுக்கலாம். பேசிக் என்ன தெரிஞ்சுக்க. எதுவுமே தெரியாம குதிச்சோம்னா காணாம போயிடும். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் க்ளோஸ் ஆகிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவனோட ஒரு அர்ஜியா இருக்கும். ஏதோ பார்த்துருப்பான், இன்ஸ்பயர் ஆயிருப்பான். இன்ஸ்பிரேஷன் வேற, ஒரு சக்சஸ் ஸ்டோரி பில்ட் பண்றது வேற. இன்ஸ்பயர் ஆகணும் குதிச்சுட்டு அப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் வழி தெரியாம போக கூடாது. பிளான், I always call it don't call it a dream, call it a plan ன்னு சொல்லுவேன். So a man with a dream cannot get success, but a man with a plan is always successful. So first prepare your plan, then everything is on your hand. எனக்கு ஒரு டவுட். அதிசயா இன்னைக்கு வந்து one of the biggest real estate companies in Coimbatore, and now you are expanding to Madurai, Trichy next. திருச்சி போட் செப்டம்பர் 3 ஓபனிங் பிரதர். சூப்பர், வாழ்த்துக்கள். இல்ல சில பேர் ஜெயிக்கிறப்ப நம்மளுக்கு ஜென்யூனா சந்தோஷமா இருக்கும். இப்ப அடுத்து நீங்க சென்னை வரணும்னு சொன்னீங்க. இன்னும் பெருசா நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க. நான் எல்லாத்தையும் நானே இங்க சொல்லல, நான் வச்சுக்கிறேன். பட் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தங்க இதெல்லாம் பண்றப்போ சந்தோஷம் தான். அதிசயால எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க? அதிசயா எந்த 6 பார்ட்னர் இல்ல பிரதர். நான் மட்டும் தான் ஃபவுண்டருங்க. ஸோ ஒன்லி வி ஹேவ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஒரு விஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் தான். So ஃபவுண்டரா ஒரு விஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். So you can engage and onboard investors as much as you can. So அது அப்புறம் அந்த இன்வெஸ்டர்ஸ் நம்ம கூட ஒரு 2 years டிராவல் பண்ணும்போது அதுல ஒரு நல்ல கோ-ஃபவுண்டர் நல்லா உங்களுக்கு அமைவாங்க. யதார்த்தமானவங்க, என்ன விஷனுக்கோசரம் வந்திருக்காங்க, நம்ம விஷனை சப்போர்ட் பண்ணாங்க. கோ-கேப்டனா. So then you can engage a co-captain. இப்போ மட்டும் இல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஜிடி நாயுடு அந்த கிரைண்டர் அந்த இதுல இருந்தே வந்து கோயம்புத்தூர்ல வந்து சம்பவ ஒரு ஆண்டர்பிரினர். என்னன்னாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, கோயம்புத்தூர் சேர்ந்த PSG எல்லாம் வந்து அவங்களோட அந்த அளவுக்கு எனக்கும் தெரியல. எனக்கு கோயம்புத்தூர் நிறைய தெரியாது. பட் தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஊர்ல என்னமோ ஒரு வெறி இருக்குது. பில்டிங்ல தான் நாங்களே அடிஷியஸ் ரன்னிங். அப்படியா? சூப்பர் சூப்பர். சோ ப்ரோ, நான் அந்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி, ஃபவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி என்ன பேசுறேன். எனக்கு நிறைய பேர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு டவுட் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஆரம்பிக்கணுமா, நான் தனியா ஆரம்பிக்கணுமா? இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவை வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன், ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. என்கிட்ட 50,000 ரூபாய் தான் இருக்குது. அப்ப இமீடியட்டா நிறைய என்ன யோசிப்பாங்கன்னா, அப்ப என் ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டுக்கிறேன், அவன் ஒரு 50,000 ரூபாய் போடுவான். இப்ப 2 பேருமே வந்து கோ ஃபவுண்டர்ஸ், நாங்க ரன் பண்றோம்னா ஆக்சுவலா நிறைய டைம் அது ஃபெயில் ஆகுது. ஒருவேளை அதை பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அதாவது நிறைய நானே பார்த்திருக்கேன். இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது நிறைய பேர் ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்ல எல்லாத்தையும் ஆன்போர்ட் பண்ணிக்கிறாங்க பிரதர். பண்ணிட்டு டிசிஷன் மேக்கிங் ஒரு ஆளா இருக்கணும்.
அது தெளிவா டிசிஷன் எடுக்கணும். நான் டிசிஷன் மேக்கர், உங்களோட போர்ட்ஃபோலியோ அது, இன்னொருத்தரோட போர்ட்ஃபோலியோ அது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பிளிட் பண்ணிட்டு டிசிஷன் மேக்கிங் ஒரு ஆள் ஆகும். சப்போர்ட் ஃபங்க்ஷன் மத்தவங்களா இருந்தாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. அதுவும் பார்த்திருக்கேன். மெனி பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபெயில் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டிசிஷன் மேக்கர். when one people taking decision is always successful. That's why I call captain is only one. So too much of people decision எடுக்கும்போது சக்சஸ் வராது. எனக்கு அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. நான் சொல்றேன். ஐ திங்க் நான் பெருசாக வெளியே சொன்னதில்ல. நானும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சேன். இப்போ அது இல்லை, அதனால அந்த ஸ்டார்ட் அப் பற்றி பேசுகிறேன். அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சது வந்து நான் இன்னொரு பர்சன், அவங்களும் வந்து இதே சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவங்களோட நான் ஆரம்பித்தேன். ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து 2 பேருமே நல்லவங்க தான், ஜென்யூன், டீசென்ட், குட் எஃபர்ட்ஸ். ஆனால் 2 பேருமே வந்து இதை செகண்டரி ஹஸ்லா பண்றோம். இது எங்களோட பிரைமரி ஹஸ்ல் கிடையாது, இது எங்களோட பிரைமரி ஒர்க் கிடையாது. செகண்டரியா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ அட் சம் பாயிண்ட் வந்து அது ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. அவங்க மேல நான் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு புரியுது என்ன நடந்துட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு விஷன் மாறுது, எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போங்கிறதுல மாறுது. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வேலிடான பாயிண்ட் பிரதர். எப்பவுமே கேட்டீங்கன்னா அதான் சொன்னேன், படிஷியாங்கிறது என்னோட நான் ஃபவுண்டர். இது எப்படியாச்சும் கொண்டு போய் நீங்க ஒரு ஐபிஓ கொண்டு போகணும், இந்தியா முழு கொண்டு போகணும், எனக்கு ஒரு த்ரைவ் இருக்கும். அது இப்ப நான் சொன்னேன், என்னோட இன்வெஸ்டர் அவர்கிட்ட ஆல்ரெடி தனியா பிசினஸ் இருக்கு. அவரோட செகண்டரி அவர் வந்து அவரோட பணம் எக்ஸஸா வச்சிருக்கிறத என் விஷனை நம்பி கொடுத்திருக்காரு. என்னை நம்பி தர விஷன் நம்பி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இப்ப 2-3 பேர் கொடுத்திருக்காங்க. அவங்க யாருமே இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. போர்ட் மீட்டிங்ஸ்ல மட்டும் உட்காந்து we take a consolidated any important decision தான் போர்ட் மீட்டிங்ல வைப்போம். ஆல் டிசிஷன்ஸ் நானே எடுத்துருவேன். சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பார்ட்னர், அவரு கொஞ்சம் பணம் வச்சிருப்பாரு, இவரு கொஞ்சம் பணம் வச்சிருப்பாரு, 3 பேர் கொண்டு வந்துட்டு லேண்டு வாங்க போனா அவர் இங்க வேண்டாம், அவருக்கு தெரிஞ்சு அங்க வந்து வாங்குவாரு, இந்த ஆர்கிடெக்ட வைக்கலாம்னா அவர் ஒண்ணு சொல்லுவாரு. இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா ஃபெயில் ஆயிரும். சோ when you choose a partner, how to choose a partner சொல்றேன். when you அதுதான் how to choose a partnerனா, நீ ஒரு கோர் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் டெக்னாலஜி, இன்னொருத்தர் உங்களுக்கு டெக்னாலஜி வச்சிருக்காங்க, பணம் வச்சிருக்காங்கன்னா அவங்கள ஆன்போர்டு பண்ணிக்கிங்க. பட் டிசிஷன் மேக்கிங் உள்ள எடுக்கும் போதே சொல்லுங்க, I will be the deciding maker, I will be the founder and managing director or CEO. You will be a director in the company. நீங்க வந்து ஃபண்டு கொடுங்க, ஐடியா கொடுங்க, பட் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி நான் சிங்கிள் டிசிஷன் எடுக்கிறேன். இது ஒரு ஸ்டாண்ட். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஆரம்பிக்கிற ஒரு ஐடியா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, பணம் இருக்க ஒரு ஆளை சேர்த்திக்கிறாங்க, எங்க டெக்னாலஜி இருக்கு ஒருத்தர் சேர்த்திக்கிறாங்க, ஒருத்தர் எங்கட மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குங்கிறா, ஒருத்தர் சேல்ஸுங்கிறா. தப்பு கிடையாது, இதுவும் சக்சஸ்ஃபுல்லா வரும். பட் இதுலயும் நீங்க ஒரு பாஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த 4 பேத்துக்கு ஒருத்தர் லீடர், நாங்க 3 பேர்த்த நாங்க ஃபாலோ பண்றோம். யாருக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கு, யாருக்கு நல்ல ஸ்கேலிங் ஸ்கில் இருக்கும், அவங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவங்க வந்து நம்ம ஏமாத்திட்டு போயிடுவாங்க, ஒரு பதவி கொடுத்துட்டா, போஸ்ட் கொடுத்தா. அப்படி கிடையாது. கம்பெனி வளரணும்னா ஒரு பர்சன் கையில தான் இருக்கணும். அதாவது one is a hero and rest follows them. That will be a great success for them. Actually bro, நான் வந்து 2வது ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சேன் and that is successful. இப்போ அங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து நான் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஃபுல் பொறுப்பு நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் விஷனை மட்டும் சொல்லிட்டேன். அண்ட் அது ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது. ஏன்னா நான் வந்து இதை ஆரம்பிச்சேனாலும் நான் வந்து டெசிஷன் மேக்கர் கிடையாதுங்க. என்னோட டெசிஷன் மேக்கிங் வந்து என்னைய சம்பந்தப்பட்டது மட்டுமே. ஆஃபீஸ்க்குள்ள என்ன நடக்குது, ஆஃபீஸ்ல என்ன நடக்கணும், என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணும், யார் வரணும், யார் போகணும், எதுக்குள்ளயுமே நான் போக மாட்டேன். நான் விட்டுருவேன். என்ன நீங்க டிசைட் பண்றீங்களோ அதுதான். என்கிட்ட யாராவது வந்து கேட்டாலும் இல்லை அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க தான் இல்லை. அண்ட் இது வந்து சக்சஸ்ஃபுல் மாடலா இருக்குது. அதாவது பிரதர், ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து தேவையான ஸ்பெஷலைசேஷன் குவாலிட்டி. நிறைய பேர் ஸ்கில் வச்சிருப்பாங்க, நாலேஜ் வச்சிருப்பாங்க, சேர்த்திக்குவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு வேல்யூவே தர மாட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எல்லாமே. பிசினஸ் இஸ் வாட் இஸ் a single word called அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த 2 ஸ்கில் இருக்க வந்தா பெரிய பிசினஸ் பண்ணி ஆக முடியும். ஸ்கில் வச்சிருக்கவன் ஹையர் பண்ணிக்கலாம், நாலேஜ் வச்சிருக்கவனையும் ஹையர் பண்ணிக்கலாம். பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் வச்சிருக்க சிங்கிள் கெப்பாசிட்டி அண்ட் டிசிஷன் மேக்கிங் நாலேஜ், இது 3 தான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்போட நம்பர் 1 குவாலிட்டி வருது. எனக்கு எடுத்தீங்கன்னா, ஐ எம் நாட் இன்ஜினியர், ஐ எம் நாட் அ டெக்னாலஜி. ஆக்சுவலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 12th வரைக்கும் போன போது அப்படியே போய் கொஞ்சம் காலேஜ் டிகிரி. இன்ட்ரோடக்ஷன்ல நான் இதை சொல்ல விட்டுட்டேன் பாத்தீங்களா. நான் என்னெல்லாமோ பேசிட்டு ஒரு ஸ்கூல் டிராப் அவுட். நீங்க ஸ்கூல் போயிருக்கேன் பிரதர், பட் படிக்கல பிரதர். நான் 12th வரைக்கும் எப்படி முடிச்சு வெளியே வந்து முடிச்சிட்டீங்க. காலேஜ் டிகிரி போன வருஷம் ஏதோ எல்லாரும் வாங்க எங்க கூட இருக்கவங்க சொன்னாங்காட்டி போட்டேன். பட் எல்லாம் அரியரா எழுதி கண்டிப்பா கிளியர் பண்ணி 2024 தான் டிகிரி வாங்கியிருக்கேன் பிரதர். போன வருஷம் டிகிரி வாங்கினீங்களா? ஆமா பிரதர். இது வாங்க இன்னொரு ஆள் நான் சொல்லட்டுமா, மார்க் ஜக்கர்பர்க். அப்படிங்களா? அவரு காலேஜ் டிராப் அவுட், ஹார்வர்ட்ல படிச்சிட்டு இருக்கப்போ வெளியே வந்துட்டாரு, ஃபேஸ்புக் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவங்களே கூப்பிட்டு டாக்டரேட் கொடுத்தாங்க, இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க. வெரி குட். யா சம மேட்டர்ல இது பாருங்களேன். அப்போ வந்து somehow நம்ம வந்து இவ்வளவு படிச்சாதான் இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு இல்ல. படிப்பு நம்ம கொடுக்கறது நாலேஜ் வருது, அதுல இருந்து நம்ம வந்து லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஸ்கில்ஸ். இது 2ல இருந்து கல்வி முக்கியம். ஆனா கல்வி மட்டும் தான் நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது. ஆனா ஒரு கல்வி கண்டிப்பா ஒரு கல்விங்கிறது ஒரு பேசிக் டிசிப்ளினை கொடுக்கும். டிசிப்ளின் ஒரு பெரிய வார்த்தை, நாலேஜ் கண்டிப்பா ஒரு பெரிய வார்த்தை பிரதர். ஸ்கில், நாலேஜ், விஸ்டம்
இது 3 வச்சிருந்தா மட்டும் ஆண்டர்பிரனர் ஆக முடியாது. இது பேசிக் குவாலிட்டி. இது கூட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், கோஆர்டினேட்டிங் ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி குயிக் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். இந்த 6 ஸ்கில் இருந்தா யாரு வேணா பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். நான் உங்களோட ஆட்டிடியூடே பார்த்துட்டேன் ப்ரோ. நம்ம வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்கா நம்ம வந்து முன்ன பின்ன பேசிட்டு இருக்கோம், நிறைய பேசுறோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு, லைஃபை பத்தியும் பேசியிருக்கோம், ஃபேமிலிஸ் பத்தி வரைக்கும் பேசியாச்சு. நீங்க ஒரு மாதிரி வந்து ஒரு டிஃபால்ட்டாவே நீங்க என்ன பண்றீங்கன்னா, இருக்கிறதுலே பெருசு என்ன, அது எப்படி பண்றது, அது ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அதுல என்ன ரீசன் இருக்குது, எல்லாமே நீங்க வந்து 100x யோசிக்கிறீங்க, 100x எக்ஸிக்யூட்டிவ் பண்றது என்னால நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன். அது ஏன், அது என்ன ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அந்த ஆட்டிடியூட் தான் பிரதர் பவர் ஆஃப் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன லாபம், இன்னைக்கு என்ன வந்துச்சு, இது அப்படிங்கிறது பிசினஸ் மேன் ஆட்டிடியூட். ஒரு ஆண்டர்பிரனர் ஆட்டிடியூடுங்கிறது இன்னைக்கே சிந்திக்க மாட்டான், அடுத்த 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், அடுத்த 20 வருஷத்தோட ஃபோர்காஸ்டிங் எப்படி இருக்கும், இது இன்னைக்கு பண்ணா நாளைக்கு அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், அதுதான் வேல்யூவேஷன் கேம். பிசினஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணுவோம், எக்ஸிட் ஆயிட்டு போயிடுவான். அந்த 10 வருஷம் அவன் போட்ட எஃபர்ட்டுக்கு அவனுக்கு கிடைச்ச லாபம் மட்டும் கிடைச்சிருக்கும், அந்த பிசினஸ் அவ்வளவுதான், அவன் இல்லாட்டி அவுட். ஒரு ஃபவுண்டர் அண்ட் ஆண்டர்பிரனர் ஜர்னி வந்து இட் வில் கிவ் யூ கிரேட் வேல்யூவேஷன். இன்னைக்கு மார்க் சுகர்பர்க் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கம்பெனி ஒரு 4 லட்சம் கோடி வேல்யூவேஷன், 5 லட்சம் கோடி வேல்யூவேஷன்னா அவருக்கு அது சொத்தா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பட் கம்பெனியோட வேல்யூவேஷன் தான் நீங்க அந்த 5 லட்சம் கோடிங்கிறது. அதான் ஆண்டர்பிரனர் ஜர்னி. ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும் போது ஒரு கம்யூனிட்டியா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா, அது வந்து அந்த காலேஜ்ல வந்து ஆக்சுவலா அது வந்து ஹாட் ஆர் நாட்னு தான் முதல்ல ஆரம்பிச்சு. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அதான் சொல்றேன், செம்ம ஃபன்னியான கதை. எங்க எப்படி லைஃப் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஹாட் ஆர் நாட்னு ஒரு டிண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. சோ டிண்டரோட பேசிக் வெர்ஷன் தான் இங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் வந்துரும் வரிசையா ஒரு வெப்சைட்ல. அதான் இங்க ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க. காலேஜ்ல பொண்ணுங்களோட ஐடி கார்டுல எல்லாம் போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோ எல்லாம் திருடி மார்க் பண்ண கதை இதுதான். ஹார்வர்ட்ல இருக்கிற டேட்டா பேஸை கிராக் பண்ணி இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட போட்டோவையும் எடுத்துறாரு ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டோட வேலை என்னன்னா 2 பொண்ணுங்களோட போட்டோ காமிக்கும். பசங்க வந்து ரேட் பண்ணணும் எந்த பொண்ணு நல்லா ஹாட்டா இருக்குன்னு. அந்த மாதிரி இதுதான் ஃபேஸ்புக்கோட மொதல் வெர்ஷன். இதுக்கு அவர் வந்து மாட்டிக்கிறாரு. அப்புறம் வந்து அதுல இருந்து இது நல்லா இருக்குது, இதை இன்னும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசுறது, இதுல ஒரு கம்யூனிட்டி எப்படி மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்ததுதான் ஃபேஸ்புக். அதுல ஒரு இந்தியனோட ஐடியாவும் இருக்குது. சோஷியல் நெட்வொர்க்னு ஒரு படம் இருக்குது, அதுல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இப்ப இங்கேருந்து ஆனா பிறந்து இந்த டெக்னாலஜி இந்த எங்கேயோ நடக்கிறது வந்து திடீர்னு ஸ்பார்க் கிடைக்குதானா, இது உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கலாமே. ஏதோ ஒன்று சின்னதா ஆரம்பிச்சது திடீர்னு அடிச்சு அப்படியே ஸ்கேல். எனக்கு உங்களோட கதையும் அப்படிதான் இருக்குது. எனக்கு வந்து there are different moments in myself. சில விஷயங்கள் எனக்கு பண்ணணும்னு தோணும், ஆனா எனக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், நான் பண்ண மாட்டேன், தள்ளி போடுவேன். ஆனா சில விஷயங்கள் உலகமே எடுத்துதான் நான் பண்ணுவேன், என்னை யாருமே தடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம் போகணும், நல்லது, எல்லாருக்குமே தெரியும். ஜிம்முக்கு எனக்கு சம்டைம்ஸ் எந்திரிச்சு போக வேணான்னு தோணும், நான் தள்ளி போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு சோம்பேறித்தனத்துல இருக்கேன். ஆனா நான் 7 வருஷமா நான் டெய்லி ஒரு வீடியோ எடுக்கிறேன். என்னோட ஆட்சி ரொம்ப எனக்கு பர்சனலா வளர்த்தவங்க தான், அவங்க இறந்தாங்க. அன்னைக்கு நான் வீடியோ எடுத்தேன். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி அன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இங்க இந்த சென்னையில தான் காலையில ஒரு 4 மணி 5 மணி இந்த கோவிடுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ரிலீஸ் ஆகுறப்போ செம ஆக்சிடென்ட். அடிச்சு கார் எல்லாம் காலியாகி வெளியில சவுண்ட் கேக்குது, உயிர் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கேட்கு. அப்ப அந்த அளவுக்கு மோசமான ஏர் பேக் எல்லாம் வெளியே வந்து முன்னாடி எல்லாம் காணும், என் கார் முன்னாடி பார்த்தா தர தெரியுது, அந்த அளவுக்கு இருந்துச்சு, புகையெல்லாம் வெளியே வந்து அப்படி ஒரு ஆக்சிடென்ட். என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு வந்து. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஆசைப்பட்டு வாங்க வாழ்க்கையோட மொதல் கார் போச்சு, வாங்கி கொஞ்ச நாள் தான், எல்லாம் போச்சு. ஆனா அன்னைக்கு நான் வீடியோ எடுத்தேன். இதை பத்தி எல்லாம் பேசல, என்னோட ரெகுலர் வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணி இதை பத்தி எல்லாம் சொல்ல கூட இல்ல. சில வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் போட்டுன்னு பேச. அது என் உடம்பு வந்து, என் மனசு வந்து சில விஷயம் இந்த வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணுங்கிறதுல வந்து எனக்கு ஒரு அபரீதமான ஒரு காதல் இருக்குது. ஏன்னா என்னை இத்தனை பேர் பாக்குறாங்கிற ஒரு மரியாதை எனக்கு அவங்க மேல இருக்குது. என்னாலும் அதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அது வந்து என்னால நிறுத்தவே முடியாது என்கிட்ட இருந்து. அதே நேரத்துல இதே மதன் கௌரி வந்து சில விஷயங்களை சோம்பேறித்தனப்படுறான், தள்ளி போடுறான், அதுவும் எனக்கு தெரியுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பிரதர் ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லணும்னா மைண்ட், பாடி, சோல். அதாவது சோலுங்கிறது உங்க மனசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பிசினஸ் அஸ் இண்டிவிஜுவல் பர்சன், எவ்ரிதிங். இது மூணுமே ஒரே விதத்துல கனெக்ட் ஆகணும் பிரதர். எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க, நான் காலையில எந்திரிச்சு வாக்கிங் போடணும்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட், த பவர்ஃபுல் மேன் இன் யுவர் பாடி, வாக்கிங் போலான்னு சொல்லுவான். உங்க மனசு, அதுவும் நான் வாக்கிங் போலான்னு சொல்லணும். அது எந்திரிக்கணும், முதல்ல எந்திரிக்கிறது, உங்க பாடி அதுக்கு ஒத்துழைக்கணும், நம்ம போலான்ட்டு. இப்படி ஒரு 3 சேர்ந்து கனெக்ட் ஆகி ஒரு டிசிஷன் எடுத்துச்சுன்னா then nobody in the world can beat you. Please connect all 3, then you are the realest successful person ever in the life. Power of scaling பிரதர், நீங்க சொன்ன இந்த 3யும் எனக்கே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அதாவது நான் வந்து எனக்கே செட் ஆகி பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மைண்டை கனெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க மனசை கனெக்ட் பண்ணுங்க, தேர்ட் பாடியை கனெக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா the sharpest version of you is ready and you are ready for the war. Very very important brother. இன்னொன்னே ஒன்று சொல்லணும், இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு திருப்பான் ஈகோன்னு ஒருத்தன். அவனை மட்டும் என்னைக்குமே கூட வச்சுக்காதீங்க, அவனை என்னைக்குமே நம்பாதீங்க. ஆல்வேஸ் புட் ஹிம் அவுட் ஆஃப். நமக்குள்ளே தான் இருப்பான். இந்த 4th person மைண்ட் ஒருத்தன், பாடி ஒருத்தன், சோல் ஒருத்தன், ஈகோ ஒருத்தன். இந்த 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஈகோன்னு ஒருத்தன் தூக்கி வெளியே வீசிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க சக்சஸ் யாருனாலையும் டிஃபைன் பண்ணவே முடியாது. Then the sky is the real limit for your success.
ப்ளீஸ் த்ரோ த ஈகோ அவுட் ஆஃப் யூ. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற ஒரு விஷயம் ப்ரோ, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட் எனி டே. ஒருத்தன் வந்து அபரிதமான பிறக்கும் போதே அவனுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கலாம், பிறக்கும் போதே அவன் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்லீட்டா இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல, சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படி அவனை வந்து ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சு ஒருத்தனா கூட இருக்கட்டும், சின்ன பிறந்ததுல இருந்தே அவனை வந்து படிக்க வச்சு அப்படியே மூளையோட உச்சகட்டத்துல இருக்கிற ஒருத்தனை வந்து ஒருத்தன் டெய்லி ஒரே விஷயத்த பண்ணானா இவன் வந்து அவன் அடிச்சிடும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லான விஷயம் வாழ்க்கையிலே வந்து கன்சிஸ்டன்சி தான் நான் நினைக்கிறேன். இந்த மாஞ்சி த மவுண்டன் மேன் ஒரு ஆள் இருக்காரு, அவர் வந்து பொண்டாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறப்போ அங்க வந்து அந்த மலை ஒன்று நடுவில் இருக்குது, அவங்க கிராமத்துல கூப்பிட்டு போக முடியல, மனைவி இறந்து போயிடுறாங்க. அவருக்கு அந்த மலை மேல ஒரு கோபம். அவர் யாரு, மனைவியா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி இல்லாத ஒரு மனுஷன், மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க அந்த பிரசவ காலகட்டத்துல. அவருக்கு அந்த மலை மேல கோபம், நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் அந்த மலையை உடைச்சு ஒரு பாதையை உருவாக்குனாரு ஒரு வீட்டுக்கு. மலையை ஒரு மனுஷன் கூட, யாரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆளு ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு மலையை உடைச்சு அவர் வந்து ரோடு போட்டாரு. இது இந்தியால இப்ப நடந்தது. அது வந்து ரொம்ப இருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சி, வில் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அவர்கிட்ட. நீங்க சொன்ன இந்த மைண்ட் சோல் பாடி வந்து அவர் டெய்லி எந்திரிச்சு பாத்துரல, அந்த மலையா நானா அப்படின்னு பாத்துரல. வில் பவர் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பிரதர், அவனை கூடயே வச்சுக்கணும் பிரதர். எப்படி ஈகோன்னு ஒருத்தனை வைக்க கூடாதுன்னு சொல்றோம், வில் பவர்ங்கிறத நம்ம டெய்லி கூடயே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் எங்க போனாலும் வந்தாலும். பிகாஸ் நிறைய பேர் ஜெர்னில முடியாதுங்க வாங்க அதுங்க வாங்க காரணங்கள் சொல்லுவாங்க. வில் பவர் ஒருத்தனை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இந்த மைண்ட் பாடி சோல கனெக்ட் பண்ணிட்டோம்னா வெரி வெரி பவர்ஃபுல் பிரதர். ஸோ வந்து கன்சிஸ்டன்சிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நம்மளே நம்ம லைஃப்ல எடுத்துக்கலாம், ரெண்டு லைஃப்ல எடுத்து நீங்க இப்போ சொன்னீங்க டெய்லி நான் ஒரு வீடியோ போட்டுட்டே இருப்பேன், என்ன சினாரியோ இல்லை, அதான் உங்களோட கன்சிஸ்டன்சி. கூட சேர்ந்து உங்களுக்கே தெரியாம இந்த வில் பவர் உங்களுடைய டிராவல் பண்ணிருக்கு, அதனால உங்களுக்கு சக்சஸ் எடுத்தீங்கன்னா. என்னோட 16 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி எனக்கு தெரிஞ்சதுல என்னோட ஆஃபீஸ் தான். காலையில 7 மணில இருந்து விடிய காத்தால நைட் 2 மணி 3 மணி தூங்காம டெய்லி ஒரே விஷயத்த நான் செஞ்சுட்டே இருக்கேன் கன்சிஸ்டன்சியா என்னோட வில் பவரோட. அது ஒரு இடத்துல நீங்க கூட நிப்பாட்டி இருக்குல்ல, நான் இங்க வருவேன்னு அது ஓடல, இந்த ரேஸ் ஓட நான் ஜெயிப்பேன்னு ஓடல, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த டெய்லி நான் செஞ்சுட்டே இருந்திருக்கேன். அந்த ரேஸும் அந்த வில் பவரும் அந்த கமிட்மெண்ட் தான் எனக்கு கொண்டு போய் நீங்க ஒரு ஜர்னில கொண்டு இருக்கு. நான் ரியல் சக்சஸ் எப்ப சொல்லுவேன்னா, எப்ப நான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னியை உருவாக்கி பல பேருக்கு பிளாட்ஃபார்ம் தரணும், அதனோட சக்சஸ். இது ஒரு ஜர்னி டுவர்ட்ஸ் அச்சீவிங் மை விஷன் அண்ட் கோல். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கப்போ நமக்கு ஒரு டீம் வந்து ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் ஒரு பிசினஸ்னு வந்துருச்சுன்னா, அப்போ அதை ஹையர் பண்றப்போ நீங்க எதை வச்சு ஒருத்தங்களை இவங்க நம்ம டீமுக்குள்ள எடுக்கலாம்னு யோசிப்பீங்க? பிரதர், என்னோட ஜர்னியில சொல்றேன், நிறைய கடந்த ஒரு 2 வருஷத்துல ஒரு 2000 இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இந்த பெரிய பிராண்ட்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வாங்க, அந்த பிராண்ட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, காம்படிட்டர் இருந்து கூட்டிட்டு வாங்கன்ட்டு. அது வந்து பெரிய பிராண்ட்ல இருந்து கூட்டுறது ரொம்ப முக்கியம், ஆனா யாரை கூட்டிட்டு வந்தது அதோட முக்கியம். நீங்க வந்து ஒரு பிராண்டுக்கு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாம, எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் பிராண்ட்ல இருந்து ஒர்க் பண்றான், ரொம்ப பெரிய கம்பெனி, உங்களோட 10 times எக்ஸ் பெரிய கம்பெனி, அவனை கூட்டு வந்து அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நினைச்சு கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி பெரிய ஃபூல் யாருமே கிடையாது. இண்டிவிஜுவல் பர்சன் தான் வந்து வேலை செய்ய போறான். அந்த பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணது பிராண்டோட விஷனரி ஆண்டர்பிரினர், அவரு ஃபவுண்டர் கிரியேட் பண்ணி அந்த மெக்கானிசத்தை அவருக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டி பழகிருப்பான். அவரால் வந்து உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா டவுட் தான். ஸோ உன் ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்துக்கு இவங்க வந்தா சால்வ் பண்ண முடியுமா, அவரோட எந்த விஷயம் அவர் சால்வ் பண்ண போறாரு. ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், 5 டாப் ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ண போறான்னு எழுது, இந்த 5 ப்ராப்ளத்தை அவங்க கிட்ட கொடு, அவனை டெஸ்ட் பண்ணி சால்வ் பண்றானான்ட்டு அப்புறம் ஹையர் பண்ணு. He will be with you till you achieve the goal. பிராண்டுக்கோசரம் ஃபேன்சிக்கோசரம் தன்னை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவனால உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அவன் அங்க சால்வ் பண்ண ப்ராப்ளம் வேற, இங்கே சால்வ் பண்ண ப்ராப்ளம் வேற. ஸோ அவன் வந்த 3 மாசத்துல வெளியே போயிடுவான். இது பிராண்ட் நேமுக்கு உங்களுக்கும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும், தப்பா அவங்களுக்கும் பெரிய லாஸ் ஆகும். ஸோ ஹையரிங் இஸ் a very very greatest கேம். ஒரு டீம் ஃபார்ம் பண்றதா சக்சஸோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. இந்த டீம் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ரைட் பர்சன்ஸை சேர்த்துங்க. அதான் சொல்லுவேன், we are not hiring the crowd, we are hiring a team. Team is very very less, crowd is very very high. So when you are hiring a team, please get the skill note, knowledge note and the problem solving skills, and what he is going to solve it here is most important. Write the right person, let him solve what problems you have, then it's going to be an impactful journey. சம்டைம்ஸ் நம்ம வேகமா போகணும்னு நினைப்போம், ஆனா நம்மளுக்கு பொறுமை தேவையான நொடிகளும் இருக்கும். நீங்க வந்து ஸ்கேலிங்னு ஃபுல்லா பேசுறப்போ அந்த ஸ்பீடையும் நம்மளோட பீஸையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? பேஷன்ஸ், பீஸ் என்ன சொல்லலாம். அதாவது பிரதர், எந்த அளவுக்கு ஸ்பீடு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு பேஷன்ஸ் தேவை. வெறும் ஸ்பீடா மட்டும் நீ 20 ரோட்ல எவ்வளவு ஸ்பீடா போனாலும் ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் டு மேக் யூ ஃபால், இட்ஸ் டு மேக் யூ கோ ஸ்டடி. அதே மாதிரிதான் ஸ்பீடு தான் போயிட்டே இருக்கணும், ஸ்பீட் இல்லாட்டி அச்சீவ் பண்ண முடியாது. சில இடத்துல பேஷன்ஸ் கொண்டு வரணும். இந்த இடத்துல டிசைட் பண்றதுக்கு சில டிசிஷன்ஸ் ஆன் டேபிள் எடுக்கலாம், சில டிசிஷன்ஸ் பேஷன்ஸோட 2 days கழிச்சு எடுக்கணும். ஸோ ஸ்பீட் அண்ட் பேஷன்ஸ் இஸ் நாட் செப்பரேட், இட்ஸ் அ 2 wheel ஃபார் அ ட்ரெயின் ஜர்னி மாதிரி பிரதர். 2 கூட சேர்ந்து போனா மட்டும்தான் டெஸ்டினேஷனுக்கு போய் அடைய முடியும். ஸ்பீடா மட்டும் போனாலும் டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது, ஸ்லோவா மட்டும் போனாலும் டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது. ரெண்டையும் ஒரே ஜர்னியை கொண்டு போனா டெஸ்டினேஷனை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும் பிரதர். பியூட்டிஃபுல். அண்ட் சிஇஓஸ் பத்தி பேசுவோம். ஹூ இஸ் அ சிஇஓ?
அண்ட் எப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு சிஇஓ இருக்கிறதுலே முக்கியமா தேவைப்படுவாங்க, எத்தனை சிஇஓ இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய சிஇஓங்கிற ஒரு டாபிக் பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சிஇஓங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிசி ஆரம்பிச்ச 3 வருஷம் நான் தான் சிஇஓவா இருந்திருக்கேன். முதல் 3 வருஷம் இப்ப வரைக்கும் இப்பதான் எக்ஸிட் ஆக போறது சிஇஓ ரோல் வந்து. ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு எப்படி வேணும், என்ன வேணும், இந்த விஷன் என்ன, இந்த விஷன் எங்க போய் ரீச் ஆக போகுது, நம்மளோட கோல் என்ன, எப்படிப்பட்ட கல்ச்சரை செட் பண்ணணும், எப்படிப்பட்ட டீமை செட் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்ல செட் பண்ணணும், என்ன டெக்னாலஜி உள்ள கொண்டு வரணும், எந்த மாதிரி டீமை ஃபார்ம் பண்ணணும். இதை ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு விஷனை செட் பண்றதுக்கு 2 வருஷம் ஆயிரும். பிளானிங் பண்றதுக்கு பண்ணி செட் பண்ணி டே டு டே ஆபரேஷன்ஸ் வரைக்கும் செட் பண்ணி ரன் பண்ணி இந்த இன்ஜின்ல இந்த மிஷினரியில எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் இருக்கு, எங்கெங்கெல்லாம் சக்சஸ் இருக்கு, எப்படி எல்லாம் ஓடுன்னு நம்ம தெரிஞ்சு என்னைக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, இதை நம்ம இன்னி உட்காந்து டெய்லி ஆபரேஷன்ஸ் பண்ணா ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியாது. ரைட் நோ வி want a professional CEO அப்படிங்கிற இடத்துல we have to know. ஒரு இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கம்பெனி 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணதுன்னா 5000 கோடி கம்பெனில ஆபரேஷன்ஸ் பார்த்திருப்பாங்க CEO. they are called professional CEOs. அவங்கள கொண்டு வந்து நாங்க ஃபவுண்டர் சிஇஓ. இப்போ என்ன வந்து கேட்டீங்கன்னா வாட் டைப் ஆஃப் சிஇஓ யூ ஆர்னா ஐ எம் ஃபவுண்டர் சிஇஓ. இந்த ஹார்ட் டு ஸ்பாட் அதாவது செட்டிங் இஸ் வெரி வெரி ஹார்ட் பிரதர், விச் எவ்ரிபடி கேன் டு. நிறைய சிஇஓஸ் ப்ரொஃபஷனல் சிஇஓஸும் செட்டிங் பண்றதுக்கு இருக்காங்க. பட் இது வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம செட் பண்ணிட்டு தென் யூ கோ ஃபார் அ ப்ரொஃபஷனல் சிஇஓ. குழந்தை பிறந்த உடனே முதல் 2 வருஷம் வளர்க்குறது அப்பா அம்மா தான், அப்புறம் டீச்சர் கிட்ட வரலாம். முதல் 2 வருஷமே ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம வளர்த்திட்டு தென் ப்ரொஃபஷனல் சிஇஓட்ட உங்களோட விஷனை சொல்லணும். அவங்க அந்த விஷனுக்கு அபைட் ஆகணும். அவங்ககிட்ட அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கா, நம்மளோட அவங்க நல்லா பண்ணுவாங்களான்னு கொண்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கையில கொடுத்தீங்கன்னா அப்புறம் தான் கம்பெனி ஸ்கேலபிள் ஆகும். ஒரு ஃபவுண்டர் சிஇஓவை கடைசி வரைக்கும் இந்த ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியாது. ஒரு ஃபவுண்டர் சிஇஓ வரைக்கும் பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் சிஇஓ ஹேண்ட் ஓவர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து இன்ஜினும் கோச்சும் சேர்ந்து டிராவல் பண்ணாதானே ஒரு டெஸ்டினேஷனுக்கு அர்த்தம் இருக்கு. இன்ஜின் மட்டும் தனியா போனாலும் டெஸ்டினேஷனுக்கு அர்த்தம் இல்ல, கோச் மட்டும் தனியா போன அர்த்தம் இல்ல. சோ ப்ரொஃபஷனல் சிஇஓ இம்பார்ட்டன்ட், ஃபவுண்டர் சிஇஓ இம்பார்ட்டன்ட். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல 2 பேரும் சேர்ந்து ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னில போகும்போது அங்கதான் ஐபிஓ வேல்யூவேஷன் கேம் எல்லாம் அச்சீவ் ஆகுது. சோ 2 பேருமே ஒரு சக்சஸ்ஃபுல் ஜர்னிக்கு இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டர் செட் பண்ணணும், ப்ரொஃபஷனல் அப்புறம் சேர்த்திக்கணும், அப்புறம் டிராவல் பண்ணணும். சக்சஸ் கண்டிப்பா நம்மளை தேடி வந்துடும் பிரதர். அப்ப எது உங்களை மோட்டிவேட் பண்ணு? எனக்கு 2 தான் பிரதர் எனக்கு மோட்டிவேட் பண்ணு. எனக்கு ஒரு கிக் வச்சுக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணனா எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துக்குவேன். யாரும் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, நானே கிஃப்ட் கொடுத்துக்கலாம்னு நினைச்சுக்குவேன். பட் ஒரு क्वेश्चन, இன்னமும் யாரும் கிஃப்ட் கொடுக்கறது இல்லையா? அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல பிரதர். எனக்கு நானே காம்படிஷன், எனக்கு நான் தான் பெட்டரான, எனக்கு தேவையான கிஃப்ட் கொடுத்துக்க முடியும். எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு நான் கொடுத்துக்கிட்டா தான் அதை நான் பெட்டரா அச்சீவ் பண்ண முடியும். சரி, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन இருக்குது. நீங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க, முக்கியமான விஷயம் அது. சக்சஸ்ஃபுல் மட்டும் இல்ல. நான் வந்து யூடியூப்ல அப்பப்போ யோசிப்பேன், நான் வந்து சம்பாதிக்காம ஃபேமஸா இருந்த டைம் இருக்குது. அது ஒரு தேவையில்லாத ஒரு தலைவலியா இருக்கும். எனக்கு என்னடா ஃபேமஸா இருக்கும், எல்லாரும் நினைச்சுப்பாங்க நம்ம இத்தனை கோடி ஒரு மண்ணும் இருக்காது. என் ஃப்ரெண்டு ஹரிபாஸ்கர்னு ஒருத்தங்க ஜம்ப் கட்ஸ் வீடியோ பாத்திருக்கீங்களா? இருப்பாங்க. இப்போ நாங்க ஸ்டார்டிங்ல நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அப்போ வந்து ஃபேமஸா யாராவது இருந்துட்டாங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா, அவங்க எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறாங்க தெரியுமா வீடியோ போடுவாங்க யூடியூப்ல. அப்போ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ பேசிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அப்படியே பைக்ல போயிட்டு இருக்கோம். பைக்னா பைக் இல்ல, ஆக்டிவா தான். அதான் எங்க கிட்ட இருக்கும். அதுல போயிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு வண்டி மழை, பைக் நின்றுச்சு. ஈஸியர்ல தான் எங்கேயோ புடிச்சு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு 300 கோடி அப்படின்னு கதை. என்னங்க திடீர்னு அப்படி சொல்லு? இல்ல லைஃப் ஸ்டைல் 300 கோடின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப என்னன்னா, அப்போ அங்க நின்று ரொம்ப நேரம் நிக்கவும் முடியாது. நின்னா தாண்டி போறவங்களா ஹரிபாஸ்கர். அப்ப நான் ஒன்னும் கிடையாது. அப்ப ஹரிபாஸ்கர் தான் ஃபேமஸ். அப்போ தாண்டி போற ஹரிபாஸ்கர் செல்ஃபி எடுப்பு. அவங்களுக்கு அந்த மழையில நனைஞ்சிட்டு இருக்கோம், ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குது, நம்ம வண்டி ஓட மாட்டேங்குது. அதுக்கு நடுவில் அதுவும். அப்போ வந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அப்போ ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ சம்பாதிக்கவும் செஞ்சிரு. நீ சம்பாதிக்காம நீ வாழ்க்கையில எதை பண்ணனாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்குது. அந்த மணிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு அரண் மாதிரி அட் சம் பாயிண்ட் இருக்குது. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு, நம்மளை நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு அது வந்து நான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். 100% நிறைய பேர் வந்து டர்ன் ஓவரை மட்டுமே பேஸ் பண்ணி போவாங்க, ப்ராஃபிட்ஸை விட்டுருவாங்க. வால்யூம் எந்த அளவுக்கு வால்யூம் முக்கியமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸும் முக்கியம். ஸோ வால்யூம் இல்லாம ப்ராஃபிட் மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கம்பெனி வளராது. ப்ராஃபிட் மட்டுமே வச்சு வால்யூமை கான்சென்ட்ரேட் பண்ணி வளராது. ரெண்டுமே ஈக்குவலன்ட் கேம். So when you are scaling, volume has to grow at a ladder stage, where the profit also to climb the ladder and joining it together. ஆக்சுவலா என்னோட அடுத்த கொஸ்டினாவே நான் தான் வச்சிருக்கேன், ஹவு டு மேக் ப்ராஃபிட். நான் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு டே 1 இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சம்பளமே கிடையாது. எல்லாமே ப்ராஃபிட். அதாவது ஒரு மாசம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னா அதை நம்ம ப்ராஃபிட்டா பார்க்கவே கூடாது. அதை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும் பிசினஸ்க்குள்ள. நமக்கு என்ன செலவு, அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும், 1000 ரூபாய் செலவு இருக்கும். அந்த செலவுக்கு மட்டும் எடுத்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் 9,000 ரூபாய் உள்ள போடுது. 9,000 ரூபாய் திருப்பி போடணும். இந்த ப்ராஃபிட்டை திருப்பி உள்ள போட இந்த ப்ராஃபிட் க்ரோ ஆகிட்டே இருக்கும், டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா 1 லட்ச ரூபாய் உள்ள போட்டு 1 லட்ச ரூபாய் திருப்பி வந்து 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கிறான்.
பிரேக் ஈவனை வந்து சக்சஸ்னு நினைக்கிறாங்க. பிரேக் ஈவன் சக்சஸ் கிடையாது. ஸோ இன்னைக்கு எங்கிட்ட இவ்வளவு பெரிய தொகை இருந்துச்சுன்னா அடிஷியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் 15 வருஷமா சேமிச்சு நான் ப்ராஃபிட் உள்ள போட்டனால மட்டும்தான் நீ பிசினஸ் இவ்வளவு பெருசாச்சு. ப்ராஃபிட் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன் ஆகாது. நீங்க எக்ஸாம்பிள் நான் எங்க ஆபீஸ்லயே பாக்குறேன், ஒருத்தருக்கு இன்னைக்கு 20,000 இன்கிரிமெண்ட் வருது, 40,000 இஎம்ஐ கமிட்மெண்ட் ரெடி ஆகிக்கிறான். It's very very wrong. All the increments given for you. I hate credit cards. இன்னைக்கு இந்த ஜெனரேஷனே அதை ஸ்பாயில் பண்ணது நான் பர்சனலா நம்புறேன். நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணது இல்லை பிரதர். இப்போ இந்த ஆஃப்டர் டிஜிட்டலைசேஷன் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு எனக்கு வேற வழி இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 15 வருஷத்துக்கு இன்வெஸ்டர் நானே தான். இன்னைக்கு ஸ்கேலிங் பண்ணணும், ஐபிஓ போடுங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி அண்ட் அன்டவுட்லி யூ ஹேவ் டு கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு ஸ்கேல் அப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராஃபிட்ஸ் ஒரு வார்த்தை கேட்டீங்களா, அந்த ப்ராஃபிட்ஸ் தான் என்னோட இன்வெஸ்டர்ஸ். சோ அந்த ப்ராஃபிட்டை எப்படி சம்பாதிக்கிறதுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எக்ஸாம்பிளே நான் சொல்றேன், நான் இந்த காஃபி விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த காஃபி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு செய்யறேன், செஞ்சதுக்கு அப்புறம் இதை நான் 100 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனா எனக்கு 50 ரூபாய் மார்க்கெட்டிங்ல எனக்கு செலவு, அப்படி இப்படின்னு எனக்கு 100 ரூபாய் வருது, 100 ரூபாய் போகுது. இதே தான் பிசினஸா இருக்குது. நான் எப்படி ப்ராஃபிட் ஆகுறது இந்த காஃபியை? வெரி வெரி குட் பிரதர். எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது பட்ஜெட். அதாவது பிரதர், ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணணும்னா யார்கிட்ட ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னா பட்ஜெட்டே இல்லாம நினைச்ச போக்குல போயிட்டு இருப்பான், அவங்களால ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. ஒரு நல்ல பிசினஸ் மேன் அப்படிங்கிறவன் எவன்லாம் ப்ராஃபிட் பண்ணுவானா ஃபர்ஸ்ட் அவங்க பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிசினஸ் பண்றோம்னா இந்த வருஷம் நம்ம டர்ன் ஓவர் 100 கோடி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 100 கோடியில 25 கோடி லேண்ட் வாங்குறதுக்கு, 15 கோடி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, 10 கோடி மார்க்கெட் பண்றதுக்கு, 10 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு, 5 கோடி இன்சென்டிவ், அதர் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 2% போட்டு 100 கோடியில 70, 75 கோடி, 80 கோடி நம்மளோட பட்ஜெட் ஃப்ரீஸ்ட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% நம்மளோட மார்ஜின் இப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்பிளிட்டேஷன் இருக்காது. 100 கோடியை நினைச்ச போக்குல செலவு பண்ணிட்டே இருப்பான். இன்னும் அது வந்து 100 கோடிக்கு 105 கோடி செலவு பண்ணிருப்பான். கை காசு 5 கோடி போடணும், இதனால ப்ராஃபிட் பண்ண முடியாது. when the budgets are freezed, when you spend according to the budget and you check the output whether the spent value versus the output value is right, then you make profit. Second, how to make profit more scalable. When you have people of 10 people in the team, do not hire the 2 people extra. The 10 people vachi give them more incentive, give them more task who want to achieve in their life. புதுசா ஒருத்தங்களுக்கு ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றதை விட இருக்கிறவங்களுக்கு பெட்டரா இன்சென்டிவைஸ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச அவர்ஸ்ல ஒர்க் பண்ண வச்சு அவுட்புட் வாங்குனீங்கன்னா ஃப்ளோர் எஃபிஷியன்சில ப்ராஃபிட் பண்றீங்க. அடிக்கடி வார்த்தை சொல்லுவேன், இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை. A person who knows to make profit at the floor efficiency is the greatest person, not from the customer's pocket. 100 ரூபாய் செலவே ஆபீஸை எப்படி பெட்டரா ரன் பண்ணி நீங்க ஸ்கேல் பண்ண முடியும்னு தெரியறவன் வந்து மோர் ஐயோ ஆபரேஷன்ல வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சில பண்ண தெரியாதனால ஸ்கேலபிலிட்டியே பண்ண முடியாதுங்க. ஆபரேஷன்ஸ் ஸ்கேலபிலிட்டியில ஆன் ஃபிங்கர் டிப்ல பட்ஜெட்ல ரன் பண்ண தெரியும். அதுதான் ஒரு பிசினஸ் மேனோட ஸ்கேலிங் பீரியட்ல ஒரு நம்பர் 1 குவாலிட்டி. இதுல 99 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. நோ லெட் திஸ் பீ ஆன் கேமரா. இட்ஸ் ஓகே, இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தானே. நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஃப்ளோர் எஃபிஷியன்சி. ஃப்ளோர் எஃபிஷியன்சி நதிங் பட் யூ ஹேவ் a making maximum out of what you have. It's called floor efficiency. பிசினஸ்ல, லைஃப்ல, அதுவும் கண்டிப்பா பிசினஸ்ல இந்த பீட்ரயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். நடக்காம இங்க யாருமே கிடையாது. கிருத்தி சனன் கிட்ட ஒரு பாட்காஸ்ட்ல கேட்பாங்க, have you been betrayed in your life அப்படின்னு. Who doesn't? Everyone gets betrayed, but how do you handle it? பின்னாடி பாத்தீங்கன்னா பிரதர், நீ இடம் இல்ல பிரதர், அவளா பார்த்தாச்சு பிரதர். அது வந்து ஒரு பீரியட்ல அதெல்லாம் வருத்தம் தரும் பிரதர். when the maturity comes, what was wrong and what was your mindset at 20 is not at 30. Age is not a number. So maturely you grow தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இப்ப அதெல்லாம் பெருசு எடுத்துக்கிற துரோகி இருந்துட்டே தான் இருப்பாங்க பிரதர். அதுக்கோசரம் நம்ம ஒரு துரோகி இருக்கான்னு சொல்லி 99 பேர்த்த நம்ப மாட்டோம்னா நம்ம ஸ்கேல் பண்ண முடியாது பிரதர். ஸ்கேல் பண்ணும்போது நம்பிட்டே இருங்க பிரதர். துரோகம் பண்ற வெளியே போயிட்டே இருப்பான், அவனால வளரவே முடியாது பிரதர். வாட் he gives to us you will get it back in the karma. நீ நம்புறீங்க கர்மா? 200% நம்புறேன். கடவுள் நம்புறீங்களா? கடவுள் ரொம்ப பெரிய நம்புவோம் பிரதர். கடவுள் நான் ரொம்ப பெரிய கடவுள் பக்தர் பிரதர். சோ கடவுள் இருக்காரு பிரதர். there is a universe. இன்னைக்கெல்லாம் யூனிவர்ஸ் பிரதர் இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு உடனே கொடுத்துருது. நாளைக்கு நாளாண்டிக்கு இல்ல அடுத்த மாசம் இமீடியட்டா கொடுத்துருது. அதனால பிரதர் அந்த மாதிரி ஆளுகள் மைண்ட் அதாவது அவமானம், அசிங்கம், துரோகி இவங்கெல்லாம் பிசினஸ் ஃபுல் ஜர்னில கண்டிப்பா இருந்துட்டே தான் இருப்பாங்க. இவங்களை கண்டு நம்ம பயந்து ஓடிட்டோம்னா நம்ம வந்து அதோட ஸ்டாப் பாயிண்ட் ஆயிடும். they are part of the game, they will come, they will go out. don't focus on them, focus on your success, focus on your vision. பட் இது இன்னைக்கு இருக்கிற மணிகண்டன் சொல்லலாம். ஒரு 20 வயசு மணிகண்டன் வீட்ல போய் என்ன பண்ணீங்க? நான் முதல்ல துரோகம் எல்லாம் பார்த்துட்டு இனி நான் இருக்கு வீட்டுல போய் என் சம்சாரத்திட்ட சொல்லி அழுதுருக்கேன், இந்த மாதிரி நம்ம துரோகம் பண்ணிட்டாங்களேன்ட்டு பிரதர். that is what the scaling maturity comes brother. so அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி துரோகம் பண்ற யாரையுமே
அவனை போய் அழிக்கிறக்கோ அவங்க கூட சண்டை போடுறக்கோ இல்ல அவங்க கிட்ட போய் அவமானப்படுத்துறக்கோ அனுப்பிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அன்னைக்கும் அவன் துரோகம் பண்ணிட்டானா இந்த நிமிஷத்தை விட்டு இன்னைக்கு புதுசு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னி ஃபாஸ்டா உன் பிசினஸ் ஸ்கேல் பண்ணலாம், இன்னி ஃபாஸ்டா நீ வளரலாம். அதை போய் அவனே துரோகி அவங்க கூட நீ டைம் திருப்பி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க கூட சேர்ந்து நினைக்கிறேன். கட் இட் ஆஃப் ஃப்ரம் யுவர் லைஃப். அட் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி பீப்புள் வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க ஃபோக்கஸ் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது இந்த 2 கொஸ்டின் எப்பவுமே உங்க லைஃப்ல வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த 2 கொஸ்டின் கூட ஜர்னில வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ஆன்சரும் இந்த 2 கொஸ்டினே இருக்கு. ஹூஸ் நெக்ஸ்ட் அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட். ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க பேரலலா. பட் இல்ல பிரதர், வாழ்க்கையில இந்த ஹூஸ் நெக்ஸ்ட் அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் பிரதர். இது ரெண்டும் உங்கள்கிட்ட எப்பவுமே ஆன்சர் எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஜர்னி ஸ்கேலிங் பண்ணிட்டே இருக்கலாம். இதுக்கு 2க்கும் ஆன்சர் தராட்டி ஸ்கேலிங்கே பண்ண முடியாது. எங்கிட்ட எப்பவுமே when I'm sitting in any meeting I always have 2 questions with me who guides me a lot towards my success. Who's next, what's next. So பட் பீட்ரேல் வந்து ஒரு பிகர் டாபிக். அதனால செகண்ட் ஹாஃப்க்கு நான் கேட்கறேன், do you give second chances in business? ஒருத்தர் பண்ணிட்டான், அவன் சொல்றான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம யாரும் பண்ண மாட்டாங்கன்னு. வாழ்க்கையில யாருமே எதுவுமே தெரியாம பண்றது இல்ல. தெரியாம பண்ற ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், பட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா தெரியாம நடக்குது, பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கு. பட் இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்கிற பட்சத்தில் அவன் வந்து மனம் திருந்தி மாறணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதை அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க அட்லீஸ்ட். இல்ல இனிமே நான் அதை நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? அப்படி நம்பணும்னா எப்படி நம்புவீங்க? 200% நம்புவோம். நம்ம வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸ் தப்பு பண்ணிட்டானா அவன் ஃப்ராடுன்னு கிடையாது. ஓகே, அத 100ல ஒரு 2 to 3% பேர் அது உணர்ந்து வருவான் பிரதர். திருப்பி சின்ன போர்ஷன் 2-3%. என் லைஃப்ல நிறைய பேர் பண்ணவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். அது லைஃப்ல இருந்துட்டே தான் இருக்கும். சோ அதுலயும் திரும்பி வரவங்க நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். முழுமையா நம்புங்க. நீங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சந்தேக பார்வையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகாது. சோ தப்பு பண்ணிட்டா ரைட், இதுதான் எக்ஸ்பெக்டேஷன், இனிமேல் இப்படி பண்ணாத, கரெக்டா ரைட்டா சொல்லிருங்க. சொல்லிட்டு give him a second chance, trust him 200%. previous 100% trust பண்ணிருப்பீங்க, இப்ப 200% trust பண்ணுங்க, மாறுவாங்க பிரதர். What is the secret to make 100 crores? அதாவது பிரதர் 100 crores அப்படிங்கறத வெச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பண்ணவே முடியாது. கோல் ஸ்டார்ட் from 0, scale to 10,000, scale to 1 lakh, scale to 10 lakhs, then 10 crores. அது ஒரு ஜர்னி, ஒரு மைல்ஸ்டோன், அவ்வளவுதான். அந்த மைல்ஸ்டோன்ல ஒன்னு அச்சீவ் பண்ணோட சக்சஸ் நிக்காதீங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட், how to create, you have to problem solve. நீங்க 0ல இருந்து 100 crore போணும்னா ஒரே விஷயத்தை பண்ணி 0 to 100 crores போக முடியாது. ஒவ்வொரு certain period of timeல ஒரு சொல்யூஷன்ஸ் நீங்க கொடுக்கணும். மார்க்கெட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதுக்கான ரெமுனரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். So solve how big problem you can solve, so the remuneration becomes higher, so you can easily achieve 100 crores. How to handle stressனா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க இல்லையா ப்ரோ, வீட்டுல இருக்கிறவங்க நீங்க வீட்டுக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த அளவுக்கு நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க ஓடிட்டு இருக்கப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குமா? உங்களுக்குன்னு நீங்க பேசுற நேரம் இருக்கா? உங்ககிட்ட நீங்க பேசுறீங்களா இன்னும்? அதாவது நான் சொன்னா ரொம்ப உங்களுக்கு இதா இருக்கும். நான் லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸே ஆனதில்லை. ஆக மாட்டேன் பிரதர். என்னோட கடந்த ஒரு 6-7 years ஸ்ட்ரெஸ் ஒன்று பார்த்ததே இல்லை பிரதர். when you set your expectation on a person right, then there is no stress. when you set a wrong expectation from a wrong person, then the stress comes. so எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டா அளவா செட் பண்ணி இவ்வளவு அவுட்கம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதாவது உங்க டீமை நீங்க எப்படி வந்து கரெக்டா அவங்க மேல என்னென்ன அவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வேல்யூவேட் பண்ணி அங்கங்க வச்சிருக்கீங்க. நீங்க டிரைவரை வச்சுட்டு அவங்க சிஇஓக்கான வேலை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்க யாருக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அந்த வேலையை கரெக்டா கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், இட்ஸ் காமன். யூ செட் தி எக்ஸ்பெக்டேஷன் ரைட் ஆன் எ வெரி. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு அவங்களோட வேலையை கொடுங்க, அவங்க அதை கரெக்டா பாத்துருவாங்க. வேலையை மட்டும் இல்ல பிரதர், எக்ஸ்பெக்டேஷனும் எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருந்துட்டா ஸ்ட்ரெஸ்ஸே வராது பிரதர். இங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இருக்கானா 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டே வாழ்றான். அது எப்படி போய் அதை அச்சீவ் பண்ணணும்னு எக்ஸிக்யூட்டே பண்றது இல்ல. அதனால அவன் ஸ்ட்ரெஸ்ல வாழ்றான். இப்படி என் பொண்ணை சொன்னீங்க, என் பொண்ணுக்கு நான் சொல்லி தரேன், ஐ எம் கிரியேட்டிங் எ எம்பையர். whenever I get the time I used to spend with her, but this is my routine. you don't get stress. I'm giving them a clarity to their life. I'm also setting a clarity to my life. இதான் பண்ணிருக்கேமா. சோ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்ல, நானும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்ல. எப்ப பாருங்க இன்னைக்கு இன்டர்வியூ வரேன், நீங்க ஐம் ஃப்ரீ, அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இந்த மாதிரி எங்க எல்லாம் முடியுமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். மத்தபடி இதுக்கோசரம் அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி நானும் ஸ்ட்ரெஸ் ஆகுனா லைஃப் பிகம்ஸ் வெரி வெரி அன்ஹாப்பி. வேர் தேர் இஸ் a success, there should not be any stress. வந்து நீங்க வேலுமணி சார் கிட்ட பேசினதுனால நான் ஒண்ணு கேட்கிறேன். இட்ஸ் ஃபனி பட் ஒரு ரொம்ப ப்ரொஃபவுண்டான ஒரு கோட். அவர் சொன்னாரு, ஒரு இடத்துல பேசுறப்ப சொன்னாரு, ஃபார் a successful man his wife becomes his secretary, for a unsuccessful man his secretary becomes his wife. அப்படி அது வந்து எனக்கு இது இவ்வளவு எக்ஸாக்ட்டா இதை சொன்னேன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒன்று, அதாவது பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபீஸ்ல வந்து நீ என்ன பண்ணுமோ ஆபீஸ்ல பண்ணு, வீட்டுல இருக்கிறவங்கள நீ வந்து எவ்வளவு பொறுப்பு கொடுக்க முடியுமோ கொடு. அந்த மேட்டர் தான் இதான் சொன்னாரு. இது எக்ஸாக்ட் வேர்ட் தெரியல, ப்ராபப்ளி காப்பிரைட்ஸ் அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சார் அடிக்காதீங்க, நான் அதை இங்க போட பாக்குறேன். பட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் யூ ஆர் ஈவன் மோர் யங்கர், யூ ஆர் 30. அதனால எனக்கு இந்த மேட்டர் இன்னும் பெரிய ஒரு क्वेश्चन. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பாயிண்ட் பிரதர். ஓகே, when your focus shifts, everybody will shift. when your focus is on one thing, it is on your hand, you will get it. அதே மாதிரி தான் பிரதர். இந்த வயசுல wife will be a great pillar of support towards your success. எனக்கு நீங்க சொன்ன மெத்தட்ல wife become a secretary. நான் வந்ததுல இருந்து இவரை விட அதிகமா அவங்க தான் இது எப்படி வரும், என்ன பேசணும், எப்படி வரும், அந்த அளவுக்கு வந்து she is very much involved.
ஆஃபீஸ்ல என்ன பேசணும், ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க என்ன நடந்துட்டு இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு கப்புலா அப்படி பாக்க எனக்கு சிவகார்த்திகேயன் அண்ணாவும் ஆர்த்தி அக்காவும் எனக்கு, ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து they complement each other in their journey. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்க முடியும். அது வந்து நான் உங்களோட லைஃப்ல பாக்குறேன். நான் சொல்றேன் பிரதர், டு கெட் a good wife is very easy. To get an understanding wife is very hard. Choosing good wife, please don't. Choose the most understanding wife. Your life becomes very, very easy. Your life becomes very, very successful. The entire journey becomes very, very peaceful. நல்ல மனைவியா இருந்தா போது புரிஞ்சுக்கிற மனைவியா இருக்கணும்ங்கறீங்க. You want a peaceful life, you choose understanding wife. She's the most important part of my success. From when I was in 14, I met her in school. That consistency from my love till now, பாத்திருப்பீங்க, it's a 16-17 years of journey. Consistency இன்னைக்கு வரல எனக்கு, சின்ன வயசுல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. அங்க இருந்து கன்சிஸ்டன்சி ஒரு இதுல இருக்குது. ஆக்சுவலா இல்ல ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நான் அதிகமா கவனிச்சிருக்கேன். இந்த மீட் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றாங்கன்னா ஃபேமிலியை போய் மீட் பண்ணுவாங்க. அப்ப நான் ஒருத்தர் கிட்ட கேட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம், ஒருத்தர் கேட்டேன், ஏன் ஃபேமிலியை போய் மீட் பண்றீங்க, இவர் என்ன பண்றாரு, இவரோட டேலண்ட் இல்ல, அவர் வீட்டுல அவர் எப்படி நடந்துக்கிறாரு, வீட்டுல அவங்களோட ஃபேமிலி அவர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாரு, அவரோட ஃபேமிலி அவங்களை எப்படி, அவர் நாட் ஜஸ்ட் அபவுட் இண்டிவிஜுவல் சக்சஸ், அந்த ஃபேமிலியுமே அவங்களை எப்படி கொண்டு போறாங்கிறது சேஸ் a lot about his character அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரொஃபவுண்டா இருந்துச்சு. சொன்னதுல எனக்கு நிறைய அர்த்தம் இருந்துச்சு. நான் இது ரொம்ப அக்ரி பண்றேன் பிரதர். அதாவது வாட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேமிலி இஸ் வாட் யூ பில்ட். கரியர்ல எப்படி ஒரு பில்டிங் இருக்கோ, உங்க கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்க ஃபேமிலி ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ஒரிஜினல் கேரக்டர். நீங்க ஆடியன்ஸ் பண்ணி உட்காந்து பேசலாம், மைக்ல பேசுறது ஒரிஜினல் கேரக்டர் இல்ல பிரதர். அவங்க ஃபேமிலியோட 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த லீடரோட கேரக்டர் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அங்க கரெக்டா இருந்துச்சுன்னா வேர்ல்டு வைடு கரெக்டா இருக்கும் பிரதர். அங்கதான் எக்ஸாம்பிள் கரெக்டா செட் பண்ணுவாங்க பிரதர். அமெரிக்கால இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்னு நம்ம சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு சம்மந்தமே கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர். ஆனா இங்க ஓட்டு போடுறப்போ அந்த பிரசிடென்ட்டோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க, அந்த பிரசிடென்ட்டோட பர்சனல் லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. இப்ப ட்ரம்ப் தான் எக்ஸெப்ஷன். பட் முன்னாடி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட பர்சனல் லைஃபை வந்து கிழிச்சு எடுப்பாங்க. அவன் எவனுமே அதை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனா அவனுக்கு அவன் தலைவன் அப்படிதான் இருக்கணும். அவன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் வந்து எப்படினாலும் இருக்கலாங்கிறத அக்செப்ட் பண்ணுவான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நிம்மதியா. அதுதான் அவங்களோட ஆட்டிடியூட். ஜென்ரலா இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், அதுதான். ஆனா அவன் பிரசிடென்ட் வந்து எவ்வளவு கமிட்டடா இருக்கான். பிரசிடென்ட்டோட மிகப்பெரிய பியூட்டி என்னன்னா டிவோர்ஸ் பண்ணிருக்க கூடாதுங்கிறதே வந்து அவங்க ஒரு பெரிய பாயிண்டா வச்செல்லாம் பாத்துருக்கேன். ஒபாமாக்குல அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இல்ல. அதாவது லீடர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க. உங்களை பார்த்தா அவங்க லீடரை மெயின்டைன் பண்ண. இப்போ என் கம்பெனியில் இருக்கேன், கீழே 400-500 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷனரியா பாக்குறாங்க. ஸோ நான் வந்து ஹையஸ்ட் டைம் ஒர்க் பண்ணணும், நான் அவங்க முன்னாடி வரணும், அவங்களுக்கு அப்புறம் போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குவாலிட்டிஸ்ல இருந்து நீங்க பெரிய விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களால அந்த விஷயம் எடுத்துட்டு போக முடியும் பிரதர். If I am setting a wrong example, then everybody thinks it's right and they will take it in their journey. So as a leader, it's very, very hard. You have to do lots of sacrifice. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது, நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி இருக்க முடியாது. நீங்க எல்லாமே ஒரு பப்ளிக்ல இருக்கும்போது you have to do it everything on a constrained manner. Everything should go in a right way. Otherwise it's not possible. நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், என்கிட்ட நிறைய பேர் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ள இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா எதையுமே என்ஜாய் பண்ண எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா எதையுமே அப்படி பண்றோம்னா அது ரிஸ்க், தெரிஞ்சாதான் பண்ணணும். அப்படிதான் ஒரு வாழ்க்கை இருக்குது. பட் பிரதர் அந்த சாக்ரிஃபைஸ் நம்ம கொடுக்கறனால தான் பிரதர் நமக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு பிரதர். இந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்க 99% பீப்புள் தயாரா இருக்க மாட்டாங்க பிரதர். அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க பிரதர் ஏதோ விஷயத்த பண்ணா சக்சஸ் வரும்னு நினைக்கிறாங்க. Sacrifice and dedication are powerful words. It's not possible by everybody. I think the alternative is focus and commitment. அந்த focus and commitment ஒரு பீரியட்ல பிரேக் ஆயிடுறாங்க. வருவாங்க, ஓடுறாங்க, ஸ்பிரிண்டோட தயாரா இருக்காங்க, மேரத்தானோட தயாரா இல்ல. ஸ்பிரிண்ட்ங்கிறது பிசினஸ், மேரத்தானுங்கிறது entrepreneurship and it's called a brand building journey. நான் டாட்டாவோட கம்பெனில இருந்து நிறைய எடுத்துக்குவோம் பிரதர். அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா if you go to any company, நீங்க டாட்டாவோட ப்ராடக்ட் போனீங்க, எல்லாமே எத்தனை வருஷம் இருக்கீங்க கேட்டா மினிமம் 25 வருஷம் இருக்கேன், 30 வருஷம் இருக்குங்க. கல்ச்சர், ஒரு ஆர்கனைசேஷன்ல கல்ச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதாவது நான் இந்த ஜெர்னிலேயே என் கம்பெனி டெவலப் பண்றதுல என்ன ரொம்ப கஷ்டம் கேட்டீங்கன்னா கல்ச்சர் இன்ஹெரிட்டேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நீங்க வேரியஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் உள்ள கொண்டு வரும்போது அவங்க ஓன் கல்ச்சர்ல வருவாங்க. சோ உங்களுக்கு ஒரு ஒர்க் கல்ச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்கேலபிலிட்டிக்கும் growthக்கும் கல்ச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஐயோ, கல்ச்சர் செட் பண்றது ஒரு கம்பெனில மிகப்பெரிய விஷயம் பிரதர். நீங்க ஃபண்ட் கொண்டு வந்துடலாம், டீமை கொண்டு வந்துடலாம், பட் அந்த டீமை ஒருங்கிணைத்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் கல்ச்சர். எல்லாரும் ஒரு கோலோட, ஒரு விஷனோட, ஒரு எத்திக்ஸோட, அதாவது அவங்களோட விஷன் அந்த கம்பெனியோட விஷனா பிலீவ் பண்ண வச்சு அவங்கள அந்த சக்சஸ் அடைய வைக்கணும் கம்பெனி. அதுதான் கல்ச்சர். கல்ச்சர் இல்லைன்னா கம்பெனி வில் கோ ஜீரோ.
நீ டாடா நீங்க சொல்றீங்களா, அவங்க வந்து பிசினஸ் பில்ட் பண்ணல, கல்ச்சரை பில்ட் பண்ணாங்க. அந்த கல்ச்சர் தான் நீங்க அது பிசினஸா பாக்குறீங்க. சோ நானும் அதே மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டு என் கல்ச்சரை பில்ட் பண்றதுல கம்பெனில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் பிரதர். ஏன்னா வந்து நீங்க 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணா பண்ணிடுவேன், பட் கல்ச்சரை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். உங்க எத்திக்ஸ்லயும் உங்களோட வேல்யூஸ்லயும் ஐயோ அது பண்ணிட்டோம்னா கம்பெனி லாங் ஜர்னி வரும். இட் வில் நாட் ரன் மேரத்தான் ரன் பண்றதுக்கு மைண்ட் செட் தேவை. ஸ்பிரிண்ட் ட்ரெயின் பண்றதுக்கு மைண்ட் செட் டேலண்ட் மட்டும் இருந்தா போதும், ஸ்கில் இருந்தா போதும். பியூட்டிஃபுல் ப்ரோ. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபினிஷிங் எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. முக்கியமான ஒரு கொஸ்டின். அதிசயா நூற்றுக்கணக்கான கோடி ஓனர், யூ கேன் மீட் எனி ஒன் யூ வாண்ட் டுடே. அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு நீங்கள் நினச்சா யாருனாலும் மீட் பண்ணிட முடியும். ஆக்சுவலாக நீங்கள் இந்தியாவிலையுமே முடியும், இன்னைக்கு வந்து முடியும், உங்களால் முடியும், எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். இன்னைக்கு உங்களோட விஷன் என்ன இருக்குது? நான் அதிசயா பற்றி மட்டும் கேட்கல, மணிகண்டனுக்கே என்ன இருக்குது? எனக்கு ஒரு விஷன் அப்படின்னா லாங் டேர்ம் விஷன் கேட்டீங்க. ஐ வாண்ட் டு பில்ட் a platform where whoever want to become entrepreneurs, அவங்க எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஆண்டர்பிரனரா உருவாக்குறது என்னோட பெரிய விஷன் பிரதர். இன்னும் உங்களை மாதிரி இன்னும் 100 பேர் இல்ல பிரதர், கோடிக்கணக்கான பேர் உருவாக்கணும் பிரதர். என்னோட சக்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் மை ஜர்னி அட்லீஸ்ட் ஒரு 2 crores to 3 crores ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கி இருக்கணும் பிரதர். ரொம்ப கேட்கறதுக்கே வந்து இட்ஸ் நைஸ். ஏன்னா அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு என்னால யூகிக்க முடியுது. இந்தியாவை மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட் ஐ வாண்ட் டு பில்ட் ஆண்டர்பிரனர்ஸ். இதோட பிரைமரி நீங்க சக்சஸ் என்னன்னு கேட்டீங்களா, என்னைக்கு இந்த 2 லட்சம் கோடி ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கணும், அதனோட சக்சஸ் பாயிண்ட். இதெல்லாம் என்னோட ஜர்னி தான். உண்மையிலுமே அதான் விஷன். அதுக்கான ஒரு அடிஷியா 2.0 ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேபி 2-3 இயர்ஸ்ல அடிஷியா 2.0 ஒரு விஷயத்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுவோம். அது இந்தியாவில் மட்டும் இல்ல பிரதர், இட்ஸ் கோயிங் டு பி a disrupting journey for entrepreneurship. ஏன் ஒரு ஆண்டர்பிரனரை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய ஒரு விஷயம், அதை ஈஸியா பண்ண முடியாது. எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய பேக் ஸ்ட்ராப்ஸ். நீங்க சிலவங்கள மென்டரா நினைச்சிருப்பீங்க பிரதர், ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களே இனிமையா மாறுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன் பிரதர். இந்த பிளாட்ஃபார்ம் நான் எங்கெல்லாம் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி வந்தனோ, எங்கெல்லாம் அவமானத்தை ஃபேஸ் பண்ணி வந்தனோ, எங்கெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வந்தனோ, இதெல்லாம் இல்லாம இட் வில் கிரியேட் ஸ்மூத் அண்ட் ஈவென்ச்சுவல் ஃபார் ஆல், எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டட் இன் தி சேம் ஐஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதுல ஆன்போர்டு பண்ணுவாங்க. ஒரு தனியா பண்ணா 100 ரூபாய் பண்ண முடியும், இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து 1000 ரூபாய் பண்ண முடியும். மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம் பண்ற ஒரு பல கோடிகள் தேவைப்படுது. அதனால இந்த பிசினஸ் ஜர்னியை பண்ணிட்டு இதுல வர ப்ராஃபிட்டோட இந்த 2.0 தான் நம்மளோட பிரைமரி விஷன், பிரைமரி கோல். இட் வில் டிஸ்டர்ப் தி இண்டஸ்ட்ரி ஃபார் ஷூர். பட் ஏன் ஒருத்தன் ஆண்டர்பிரினர் ஆகணும்? ஏன் அத்தனை பேர் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன இருக்குது? ஏன் ஒருத்தன் அவன் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாமே? ஏன் வந்து நார்மலான வாழ்க்கைன்னா என்ன சொல்றேன்னா, அவன் இன்னைக்கு ஏதோ பண்றானா அது பண்ணிட்டு போயிடலாமே? ஏன் ஒருத்தன் ஆண்டர்பிரினர் ஆகணும்? ஆண்டர்பிரினரும் ஒரு கிரேட் ஜர்னி தான், ஒரு இன்ட்ராபிரினரும் கிரேட் ஜர்னி தான். ரெண்டுமே எந்த விதத்திலும் மோசம் கிடையாது. நம்ம மைண்ட் செட் அதான் சொல்லிட்டு, நீ நிம்மதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளான் எழுது. உனக்கு என்ன, எனக்கு இது போதும் அப்படின்னா நீ வந்து இன்ட்ரபிரினர் சாய்ஸ். ரெண்டுமே தப்பு இல்ல. அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில எந்த கம்பெனியுமே பில்டே ஆகாது. எல்லாருமே ஆண்டர்பிரினர் சொல்லலாம். அதாவது இப்ப எங்க கம்பெனில நான் ஒரு பீரியட்ல நான் சம்பாரிச்சது என் கூட இந்த இன்டர்பிரினர் ஜர்னில இருந்த என்னோட டீம் அதிகம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க உங்க கம்பெனி நீங்க எடுக்க முடியாது. அவங்க வேலை பார்க்கறது உங்களுக்கு எடுக்கலாம். அதாவது பிரதர் அதுவும் ஒரு பெரிய ஜர்னி தான். ஒரு நாள் அதாவது சொல்லுவேன், ஆல்வேஸ் if you want to be a great person until 20 to 35, don't choose the best company, choose the best boss. Develop your skill, knowledge and implementation ideas. At 35 you take a decision what you want to do. So இப்ப எங்களுடைய பிரதர் நான் அதாவது பிரதர் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆனதா 2 வழிதான் இருக்கு பிரதர். ஒன்னு நீயே நம்பர் 1 ஆகி ஒரு டீமை கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணி பெரிய ஜர்னி பில்ட் பண்ணிடு. இல்லாட்டி ஒரு நம்பர் 1 செலக்ட் பண்ணி நீ எங்க நம்பர் 2 மாறி அந்த ஜர்னிக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த 2 விதத்துல மட்டும்தான் எம்பையர் பில்ட் பண்ண முடியும் பிரதர். ரெண்டுமே ஒரு கிரேட் இன்ஸ்பைரிங், த்ரில்லிங் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஜர்னி தான். ரெண்டுமே தப்பு இல்லை பிரதர். ஸோ நம்பர் 1 செலக்ட் பண்ணுமா நம்பர் 2 ஆனுமான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த ஜர்னியை செலக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். நிறைய லேர்னிங்ஸ், பட் முக்கியமான ஒரு லேர்னிங், முக்கியமான ஒரு லெசன். ப்ராபப்ளி இதுக்கான பதில் என்ன நீங்க சொல்றீங்களோ அதுதான் இந்த மொத்த பாட்காஸ்டாவே கூட இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மணிகண்டன் அப்படியே டைம் டிராவல் பண்ணி முன்னாடி போய் ஆரம்பிச்ச அந்த பையன் கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல முடியும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க இவ்வளவு இன்டர்வியூ சொல்ற, இது சொல்ற, அன்னைக்கு மட்டும் நீ 18 வயசுல பிளான் எழுதிருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு இந்தியாவில் பெரிய இம்பாக்ட் பண்ணிருக்கலாமே. ஏன் அதை சிந்திக்காம விட்டுட்டேன்? இது எனக்கு அடிக்கடி ஒரு பெரிய கேள்வி பிரதர். டூ லேட். நான் இந்த 30 வயசுல மிகப்பெரிய இடத்துல இருந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இனி நான் பேக்லாக்ல இருக்கேன். அன்னைக்கு கொஞ்சம் ஒரு 18 to 25 கொஞ்சம் கரெக்டா பண்ணியிருந்தேன்னா, அன்னைக்கு அந்த மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மார்க்கெட் உருவாக்கி இருக்கும். 38 டூ லேட்னு நினைக்கிறேன். 18 to 25 நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் பத்தி அதுல இருந்தா கத்துட்டு வந்திருக்கேன். பட் அன்னைக்கு கொஞ்சம் அதாவது சாய்ஸஸ், தப்பான சாய்ஸஸ் நிறைய எடுத்திருக்கேன். அன்னைக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனோ இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் பீப்புள் கூட பில்ட் பண்ணி ஒரு நாலேஜ் அரைச்சி எனக்கு கொடுக்குறக்கு ஆளு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அதனாலதான் சொல்றேன், இந்த ஆண்டர்பிரினர் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றேன்னு சொல்றேன். நீங்க நான் அந்த 18 to 25 தப்பு பண்ணல,
அது தப்பு பண்ணாத மாதிரி தான் அந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றேன். நீங்க பண்ண தப்பு இன்னொருத்தங்க பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் பிரதர் வாட்ச் த மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன். டோன்ட் டூ இட் அண்ட் லேர்ன். 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பான். அவனை அடிபட்டே கத்துக்குவான், அவனை அடுத்தவனை பார்த்து கத்துக்குவான். அடுத்தவனை பார்த்து கத்துக்கிறோம் பெரிய லெவலுக்கு போயிட்டே இருப்பான். பண்ணி போறவன் கிராஃப் டவுனாவே இருக்கும். ஸோ ஸ்டீப்பா இருந்தாலும் ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டடியா போகணும். இப்படிதான் போகணும். எப்பவுமே லைஃப் வந்து இப்படி போனாதான் நல்லா இருக்கும் பிரதர். இப்படி போயிட்டே இருந்தா ஒரு பெரிய ஒரு வேல்யூவேஷனை கிரியேட் பண்ண முடியாது. அந்த 18 வயசுல இருந்த அந்த மணிகண்டன் வந்து சரியான நபர்களோட சரியான கான்வர்சேஷன்ஸ், சரியான நாலேஜை கெயின் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை நீங்க லேட்டா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. 25 வயசுல பண்றதுல 18 வயசுல பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலா நிறைய என்ன யோசிச்சாலும் இது ஆக்சுவலா ஒரு 18 வயசு பையன் என்ன பண்ணணுங்கிறது இதுதான். ஆக்சுவலா இன்னைக்கு ஒருத்தன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்னா, நிறைய கத்துக்கோ, நிறைய பேர்கிட்ட பேசு, நல்லவங்க கிட்ட பேசு, உன்னை தூக்கி விடுறவங்க கிட்ட பேசு. கண்டிப்பா. அதே மாதிரி பிரதர் நிறைய பேர் மென்டார் மாதிரி சொல்லுவாங்க பிரதர். ஆனா சூசிங் தி ரைட் மென்டார் வந்து ஒரு பெரிய கேம் தான். மென்டார் வந்து நம்ம செலக்ட் பண்றது ஒரு பெரிய வேலை. மென்டார் நம்மள செலக்ட் பண்றதும் பெரிய வேலை. ரெண்டுமே ஒரு பெரிய வேலை. அது வந்து 2 பேருமே மியூச்சுவலா ஒருத்தர் வந்து மென்டார்ஷிப் பண்றான்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் மியூச்சுவலா ஒரு மென்டார்னா கோ சிட் வித் தெம், ஸ்பீக் வித் தெம். இஃப் தே ஹேவ் டு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வழியில போங்க. அதுவும் ஒரு காதல் மாதிரி தானே. நம்பி உன் கூட நான் நிக்கிறேன்டா நீ பண்ற அப்படின்னு சொல்றது தானே. சூசிங் தி ரைட் மென்டார் இஸ் தி பிகெஸ்ட் கேம். அவங்க அக்செப்ட் பண்ணணும். இஃப் இட் இஸ் மியூச்சுவல், கண்டிப்பா மென்டார்ஷிப் வந்து உங்களோட பிசினஸா ஃபாஸ்டா க்ரோ பண்றதுக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ண போகுது. ஐ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாட்காஸ்ட். ஜென்யூனா சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.